நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகுமன் பணித்த திருவாளன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகுவிரி வாக்கினால் சொல்ல வல்லவிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றைவாள் செக்கிழாரடி சென்னி இருத்துவான். கையிலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில்வாயுமே மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதும். எல்லாம் வல்லம் பெருமான் அருந்தரும் பன்னார்மொழி அமரமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மிகளாலை வணங்கி உரையாசிரி சிவகோணியாவுடைய திருவடிகளை நீல நினைந்து திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி அடியனுடைய ஞானசிறை பெருந்தகருடைய திருவடிகளெல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனேய செல்வர்களே, இன்று தை மாதம் சதய நட்சத்திரம் எம்பெருமான் அப்போதி அடிகள் நாயனார் குருபூசி திருநாள். அன்பர் பெருமக்களே, அப்போதி நாயனார் அவர் நம்முடைய நாவுக்கரசு பெருமானையே குருநாதராக கொண்டு நாவுக்கரசு பெருமானின் திருநாமத்தை சொல்லியே அவர் பெருமானுடைய திருவடிப்பேர் அடைந்த பெருமகனார். அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது நம்முடைய திருத்தொண்ட தொகை ஆசிரியர் ஒரு நம்பி அப்போதி அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி திருத்தொண்ட தொகையிலே முதல் நூலாக இருக்கக்கூடிய திருத்தொண்ட தொகையில் அருளுகின்றார். ஒரு நம்பி என்று சொன்னால் ஆடவரில் சிறந்தவர், நம்பி என்ற சொல் ஆடவரில் சிறந்தவர் என்று சொல்லி சொல்வார்கள். அதாவது நன்மை உடைமையும் தீமை இல்லாமையும் உடைய ஆடவரில் சிறந்தவர் என்று சொல்லி நம்முடைய உரையாசிரியர் அதற்கு பொருள் சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட அப்போதி அடியாருக்கும் அடியேன் என்று சொல்லி நம்பிகள் திருத்தொண்ட தொகையில் அருளுகின்றார். வகை நூலாக இருக்கக்கூடிய நம்முடைய திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர் நம்பியாண்டார் நம்பிகள் அருளுகின்ற பொழுது தனம் ஆவது திருநாவுக்கரசு அரசின் சரணம் என்ன மணமார் புனல் வந்தர் வாழ்த்தி வைத்து ஆங்கு அவன் வந்தமிழ்கே இனமா தனது பெயர் இடப்பெற்றவன் எங்கள் பிரான் அனமார் வயல் திங்கள் ஊரினில் வேதியன் அப்போதியே. திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர் நம்முடைய அப்போதி நாயனார் தனமாவது திருநாவுக்கரசின் சரணம் என்ன என்று சொல்லி, அதாவது இந்த உலகத்திலே அழியாத ஒரு பெரும் செல்வம் எது என்று சொன்னால் திருநாவுக்கரசு பெருமானுடைய திருவடியே என்று சொல்லி வாழ்ந்து வந்தவர் அப்போதி நாயனார். அழியாத ஒரு பெரும் செல்வமாக நாவுக்கரசு பெருமானுடைய திருவடியை வணங்கி கொண்டு வந்திருக்கிறார். நாவுக்கரசு பெருமானுடைய திருப்பெயராலே அவர் தண்ணீர் பந்தலெல்லாம் வைத்து போற்றியிருக்கிறார். அப்படி நாவுக்கரசு பெருமானிடத்தில் அன்பு கொண்டதினாலே நாவுக்கரசு பெருமானுடைய தேவாரத்திலே தனது பெயர் இடம்பெற பெற்றவர் நம்முடைய அப்போதி நாயனார். ஆங்கவன் வந்தமிழ்கே இனமா தனது பெயர் இடப்பெற்றவன் என்று சொல்லி, வன்தமிழ் என்று சொன்னால் சிவகணிய உரை சொல்லுகின்ற பொழுது வலப்பமுடைய தமிழ் என்று சொல்லுகிறார். இறந்தாரை மீட்டு கொடுத்த தமிழ், எலும்பும் சாம்பலுமாக இருந்த அந்த உருவமாக மாற்றிய ஒரு தமிழ், முதலியுண்ட பாலகனை மீட்டுக் கொடுத்த தமிழ் என்று சொல்லி அதற்கு வன்தமிழ் என்று சொல்லுவார். வன்தமிழால் எழுதுவரை மொழிந்தவரான் திருப்புகழி மருங்கு சேர்ந்தார் என்று சொல்லி நாவுக்கரசு பெருமானுடைய புராணத்தில் நாவுக்கரசு பெருமான் சீர்காழி சென்று அணைகின்ற பொழுது நம்முடைய சேக்கிழார் பெருமான் வன்தமிழால் எழுதுவரை மொழிந்தவரான் திருப்புகழி மருங்கு சேர்ந்தார் என்று சொல்லுவார். அப்படி அந்த வன்தமிழினாலே தனது பெயர் இடம்பெறச் செய்தவர் என்று சொல்லி அந்தாதி ஆசிரியர் அருளுகின்றார். திருப்பரண தேவாரத்திலே நம்முடைய அப்பர் சாமிகள் வஞ்சித்து என் வளை கவர்ந்தான் வாரது என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதிகத்திலே அஞ்சி போய் கழிமெளிய அரளோம்பும் அப்போதி குஞ்சிப்பூவாய் நின்ற சேவடியாய் கோடியையே என்று சொல்லி தன்னுடைய தேவாரத்திலே போற்றுகின்றார். அந்த அளவுக்கு பெருமை பெற்றவர் நம்முடைய அப்போதி நாயனார் என்று சொல்லி, அப்படிப்பட்ட அப்போதி நாயனார் அன்னங்கள் பொருந்திய அந்த ஒரு வளமிக்க திங்களூரிலே ஒரு வேதியர் குலத்திலே தோன்றியவர் என்று சொல்லி அவருடைய அந்த அவதாரத்தை நமக்கு அருளுகின்றார் திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர். நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் விரிநூல் என்று சொல்லக்கூடிய தொண்டர் புராணத்திலே
45 திருப்பாடல்கள் மூலமாக நமக்கு நம்முடைய நாயனாருடைய திருச்சரிதத்தை எடுத்து இயம்புகின்றார். அதிலே முதல் பாடலிலே சொல்லுகின்ற பொழுது, அவருடைய நிலையை பற்றி சொல்லுகின்ற பொழுது, தாண்டவம் புரிய வல்ல தம்பிரானாருக்கு அன்பர் ஈண்டிய புகழின்பாலார் எல்லையில் தவத்தின் மிக்கார் ஆண்ட சீரரசின் பாதம் அடைந்த அவர் அறியா முன்னே காண்தகு காதல் கூற கலந்த அன்பினராயுள்ளாய். நாவுக்கரசு பெருமானை குருநாதராக கொண்டார் நம்முடைய அப்பூதி நாயனார். ஆனால் அவரை பார்த்ததே கிடையாது. இருவரும் ஒருவர் பார்த்தது இல்லை. ஆனால் ஒருவரை பார்க்காமலே அவரை குருநாதராக கொண்டது தான் அவருடைய பெரும் சிறப்பு. இதில் முதல் பாடல்லே முதல் வரியிலே தாண்டவம் புரிய வல்ல தம்பிரானாருக்கு அன்பர் என்று சொல்லி அவருடைய ஒரு நிலையை சொல்கின்றார். தம்பிரானாருக்கு சிவபெருமானுக்கு அன்பர் அப்படின்னா அவர் அடியார்களுக்கும் அவர் அன்பர் என சிவபெருமானுக்கு அன்பர். சிவபெருமானுக்கு அன்பராக இருக்கக்கூடிய நாவுக்கரசு பெருமானுக்கும் அவர் அடியாராக இருந்தார். அதான் நம்முடைய சாத்திரத்திலே சொல்லுகின்ற பொழுது சிவஞான சித்தியாரிலே ஈசனுக்கு அன்பில்லார் அடியவர்க்கு அன்பில்லார் எவ்வுயிர்க்கும் அன்பில்லார் தமக்கும் அன்பில்லார் என்று சொல்லி நமக்கு சித்தியார் சொல்லும். அப்படின்னா யார் ஒருவருக்கு பெருமான் மீது அன்பு இருக்கிறதோ அவர்களுக்கு அடியார்கள் மீது கண்டிப்பாக அன்பு இருக்கும். அடியார்கள் மீது அன்பு இருக்கக்கூடியவர்களுக்கு பெருமான் மீது அன்பு இருக்கும். ஒருவர் சிவபெருமான் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை அளக்கக்கூடிய ஒரு அளவுகோல் என்ன என்று சொன்னால், அவர்கள் அடியார்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்களோ அதுதான் அளவுகோலாக பெரியவர்கள் சொல்லுவார்கள். அப்படி தம்பிரானாருக்கு அன்பர் அப்படிங்கிறதுனால அவர் அரசுகளுக்கும் அடியாராக இருந்தவர் என்று சொல்லுகிறார். இப்படி அவரை சொல்லுகின்ற பொழுது ஈண்டிய புகழின்பாலார் அப்படின்னு சொன்னார். அதாவது புகழை தேடி இவர் போகவில்லை, ஈண்டிய புகழின்பாலார்னா புகழ் இவரை அடைந்தது, புகழை இவரை அடைந்தது என்று சொல்லுகிறார். எல்லையில் தவத்தின் மிக்கார் அப்படின்னா, அதாவது நாவுக்கரசு பெருமானையே குருநாதராக கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர் எல்லையில்லாத அந்த தவத்தை செய்து வந்தவர் என்று சொல்லி நமக்கு சொல்லுகின்றார். பெரிய புராணத்தில் பல இடங்களிலே இந்த தவம் என்பது வருகிறது. நம்முடைய கண்ணப்ப நாயனாருடைய புராணத்திலே அவர் மலை ஏறி செல்லுகின்ற பொழுது, பெருமானை காண்பதற்காக காலத்தை மலை ஏறுகின்ற பொழுது சேக்கிழ பெருமான் அங்கே சொல்கிறார், முன்பு செய் தவத்தின் ஈட்ட முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்துக்காட்ட என்று சொல்லுவார். அப்படின்னா போன பிறப்பில் செய்த ஒரு தவம் அவர் பெருமானிடத்தில் இவ்வளவு அன்போடு இருக்கிறார் என்று சொல்லுவார். அதே மாதிரி நம்முடைய ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்திலே நம்பிகள் சங்கிலியாரை இறைவனிடத்தில் கேட்கின்ற பொழுது ஒற்றியூர் பெருமான் சங்கிலியிடத்திலே சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார், சாரும் தவத்து சங்கிலிகள் மேறுவரையின் மேம்பட்ட தவத்தான் என்று சொல்லி சுந்தரரை அவருக்கு அறிமுகப்படுத்துகின்ற பொழுது, நீயும் தவமுடையவள்தான், ஆனாலும் சுந்தரன் எப்படிப்பட்ட தவமுடையவன் என்று சொன்னால் இமயமலையை விட தவம் செய்தவன் என்று சொல்லி மேறுவரையின் மேம்பட்ட தவத்தான் என்று சொல்லி இறைவனே அங்கு சுந்தரரை அதுபோல சொல்லுவார். அதே மாதிரி கண்ணப்ப நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது இன்னொரு இடத்துல சொல்வார், சார்வரும் தவங்கள் செய்து முனிவரும் அமரர் தாமும் கார்வரை அடைவி சேர்ந்தும் காணுதற்கறியார் தம்மை ஆர்வமும் பெருக ஆறா அன்பினில் கண்டு கொண்டே நேர் பெற நோக்கி நின்றார் நீலிருள் நீங்க நின்றார் என்று சொல்லி நாயனார், அதாவது பெரிய தவங்களெல்லாம் செய்த முனிவர்கள் தேவர்கள் எல்லோரும் காண முடியாத அந்த பெருமானை கண்ணப்ப நாயனார் அன்பின் மூலமாகவே கண்டுகொண்டார் என்று சொல்லி நமக்கு அந்த புராணத்திலே நமக்கு அருளுகின்றார். இப்படி முற்செய் தவங்களால் மேம்பட்டவர் என்று சொல்லி நம்முடைய அப்பூதி நாயனாரை சொல்கிறார். ஏன்னா நமக்கு இந்த பிறப்பிலே நாம் இந்த சிவ வழிபாட்டில் இருப்பதற்கு, இந்த சரியை கிரிய யோக நெறியிலே நின்று நாம் பணி செய்வதற்கு முன்னை தவம் வேண்டும் என்று சொல்லி நமக்கு சிவஞான போதத்திலையும் நமக்கு மெய்கண்டார் அருளுகின்றார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல நம்முடைய நாவுக்கரசு பெருமான் ஞானசம்பந்த பெருமானுடைய 3வது சந்திப்பிலே அந்த திருப்பூந்துருத்தியிலே பல்லக்கை சுமந்து கொண்டு வருகின்ற பொழுது நாவுக்கரசு பெருமான் சுமந்து கொண்டு வருகிறார். அப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் பல்லக்கின் மீது இருந்து கேட்கிறார், அப்பர் எங்குற்றார் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அந்த பல்லக்கில இருந்து வெளியில நம்முடைய அப்பர் சாமிகள் அந்த இடத்துல சொல்லுவார், ஒப்பரிய தவம் செய்தேன் ஆதலினால் உம்மடிகள் தாங்கி வர பெற்று உய்ந்தேன் என்று சொல்லுவார்.
அதாவது நாவுக்கரசு பெருமான் என்ன சொல்றாருன்னா, ஞானசம்பந்த பிள்ளையாருடைய திருவடிகளை தாங்கி வருவதற்கு ஒப்பற்ற தவம் செய்தேன் என்று சொல்லுவார். அது மாதிரி நமக்கு இந்த பிறப்பிலே கிடைக்கக்கூடிய நலன்கள் எல்லாமே போன பிறப்பிலே நாம் செய்த ஒரு தவம்தான் அதற்கு துணை என்று துணையாக இருந்தது என்று நமக்கு சில தவத்தின் மிக்கார் ஆதலின் அரசின் பாதத்தை அறியாமுன்னே அடைந்து அன்பினரானார் என்று ஆண்ட அரசின் பாதம் அடைந்தவர் அவர் அறியாமுன்னே காந்தகு காதல் கோர கலந்த அன்பினராய் உள்ளார் என்று காந்தகு காதல் கோர என்று சொல்றார். அப்படின்னா இவர் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. நாவுக்கரசு பெருமான் என்று அவருடைய தொண்டை பற்றி அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நாவுக்கரசு பெருமான் என்ற நாமம் அவருக்கு தெரிகிறது. ஆனால் அவர் பார்ப்பதற்கு முன்பாகவே அவரிடத்திலே மிகுந்த அன்புடையவராக இருந்தார் என்று சொல்றார். காந்தகு காதல் கூற கலந்த அன்பினராய் உள்ளார் என்று சொல்றார். இந்த இடத்துல நம்முடைய நாவுக்கரசு பெருமான் தில்லையம்பதியில் பணி செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது, தில்லையம்பதியில் உளவாரப் பணிகள் எல்லாம் செய்து கொண்டு அங்கே பெரிய திருத்தாண்டகம் என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தாண்டகத்தை அருளி அங்கு இருக்கின்ற பொழுது தான் ஞானசம்பந்த பிள்ளையாரை பற்றி அடியார் பெருமக்கள் அங்கே சொல்லுகிறார்கள். அது வரைக்கும் ஞானசம்பந்த பெருமானை பற்றி அவருக்கு தெரியாது. ஞானசம்பந்த பெருமானை சொல்கிறாங்க அவருடைய பெருமைகளை. 3 வயது பிள்ளை உமையம்மனியினுடைய திருமுலைப்பாலுண்டு ஞானம் பெற்று பல அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறது என்று சொல்லுகின்ற பொழுதே அவருக்கு மனசுக்குள்ள அந்த குழந்தைய போய் அவர் திருவடியை வணங்கணும்னு நினைக்கிறார். அது போய் பார்க்கணும்னு நினைக்கலையா. சேக்கிழார் பெருமான் அந்த இடத்தை நமக்கு சொல்லுகின்ற பொழுது, கடையுகத்தில் ஆலையின் மேல் மிதந்ததிரு கருமலத்தில் விடையுகைத்தார் திருவருளால் வெப்பரையன் பாவை அடைய நிறை சிவம்பெருக வளர்ஞானம் குலைத்தூட்ட அமுது செய்த உடையமறை பிள்ளையார் திருவார்த்தை அடியார்கள் உரைப்ப கேட்டார் என்று அது ஞானசம்பந்த பெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது திருவார்த்தை என்று சொல்றார். இறைவனை பற்றிய வார்த்தைகள் தான் திருவார்த்தை. ஆனால் பெரிய புராணத்தில் ஞானசம்பந்தரை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த இடத்துல உடையமறை பிள்ளையார் திருவார்த்தை அடியார்கள் உரைப்ப கேட்டார் என்று சொல்றார். அதே மாதிரி நாவுக்கரசு பெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது நம்முடைய திருப்புகலூரில் சொல்லுகின்ற பொழுது நாவுக்கரசு என்னும் நல்ல திருவார்த்தை என்று இங்கே திருவார்த்தை என்கிறார். அங்கே நாவுக்கரசு பெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது நல்ல திருவார்த்தை என்று சொல்லுவார். திருவார்த்தை என்று திருவாசகத்தில் ஒரு பதிகமே நம்முடைய மணிவாசக பெருமான் போற்றியிருக்கிறார். இறைவனுடைய அருளி செயல்களை சொல்லி போற்றியிருக்கிறார். அது மாதிரி இங்கே அடியார்களுக்கும் அந்த பெருமை உண்டு என்று சேக்கிழார் பெருமான் திருவார்த்தை என்றும் அதே மாதிரி நல்ல திருவார்த்தை என்றும் நம்முடைய 2 பெருமக்களையும் போற்றி அருளியிருக்கிறார் என்று அப்படி அந்த நாவுக்கரசு பெருமான் ஞானசம்பந்த பிள்ளையாருடைய பெருமைகளை கேட்ட உடனே அவருக்கு என்னாச்சு அப்படின்னா, காளியவர் பெருந்தகை சீர் கேட்டலுமே அதிசயமாம் காதல் கோரனார் சேக்கிழார் பெருமான். அப்படின்னா அவருடைய அந்த பெருமைகளை கேட்ட உடனேயே நாவுக்கரசு பெருமானுடைய உள்ளத்திலே அன்பு மீதூர்ந்து அந்த குழந்தையை போய் பார்க்கணும்னு நினைக்கிறாருங்க. வாழியவர் மலர்கடல்கள் வணங்கதற்கு மனத்தெழுந்த விருப்பு வாய்ப்ப என்று சொல்றார். அந்த குழந்தையை போய் பார்க்கணும்னு நினைக்கல, அந்த குழந்தையினுடைய திருவடியை வணங்கணும்னு நினைக்கிறார். அப்போ அந்த குழந்தைக்கு இருந்தால் அவருக்கு ஒரு 7 வயசு 8 வயசு அந்த மாதிரி தான் இருக்கலாம். ஆனால் நாவுக்கரசு பெருமானுக்கு 80 வயதுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் அந்த குழந்தையினுடைய திருவடிகளை வணங்க வேண்டும் என்று நினைக்கிறார். வாழியவர் மலர்கடல்கள் வணங்குவதற்கு மனத்தெழுந்த விருப்பு வாய்ப்ப என்று உடனே அங்கிருந்து புறப்படுறார். பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வளங்குண்டு போந்தார் என்று சேக்கிழார் பெருமான் அந்த இடத்த சொல்வார். அங்கு தில்லையில் இருந்து அவர் சீர்காழி சென்ற பொழுது அங்கிருந்து நடந்து வரலையாம். அந்த தில்லையினுடைய எல்லை வருகின்ற வரைக்கும் தன்னுடைய உடம்பினாலே புரண்டு வந்தார் என்று சொல்லுவார். அதுவும் தில்லையை பற்றி சொல்லுகின்ற பொழுது பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி என்று சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். நம்முடைய பிறவியை நீக்கக்கூடிய அளவுக்கு அந்த தில்லையினுடைய திருவீதிகளை வணங்கினாலே நம்முடைய பிறவி நீங்கும் என்று சேக்கிழார் பெருமான் அங்கே அருளுகின்றார். இப்படி ஒருவரை பார்ப்பதற்கு முன்பாகவே மனதிலே காதல் கொண்டது நம்முடைய அடியார் பெருமக்கள் என்று இதே மாதிரி நம்முடைய மங்கையர்க்கரசியாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமானை மங்கையர்க்கரசியார் பார்த்ததே கிடையாது. ஞானசம்பந்த பெருமானுடைய அவர் செய்த அற்புதங்களை கேட்கிறார். அதை கேட்ட மாத்திரத்திலேயே அம்மாவுடைய நெஞ்சம் குளிர்ந்து
அந்த கொங்கைகள் எல்லாம் பால் சுரந்தது என்று சொல்லி நமக்கு நம்முடைய சிவபிரகாஷ் சாமிகள் நமக்கு அருளுகின்றார். சிவபிரகாஷ் சாமிகள் சொல்லுகின்ற பொழுது, அந்த குளக்கரையிலே நிற்கின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் அழுகின்ற பொழுது உமையம்மையை அழைத்து துணைமுலைகள் பொழிகின்ற இன்னடிசில் பொன்வல்லத்து கறந்து ஊட்டு என்று சொல்லி இறைவன் சொல்லுகின்ற பொழுது, அம்மா 2 தனங்களில் இருக்கக்கூடிய அந்த பாலை பொற்கிண்ணத்திலே கறந்து கொடுத்து அவர் ஞானம் பெற்றார் என்று சொல்லி நமக்கு புராணத்திலே சொல்லப்படுகிறது. இந்த செய்தியை கேட்குறாங்க மங்கையர்க்கரசியார். கேட்ட உடனே அம்மாவுடைய தனம் சுரந்தது என்று சொல்லி நமக்கு சொல்றார். இலை படர்ந்த பொய்கை எடுத்து அழுதல் கண்டு முலை சுரந்த அன்னையோ நின் நிலை விளம்ப கொங்கை சுரந்த அருட்கோம்புகளை சம்பந்தா இங்கு உயர்ந்தால் யார் சொல் எனக்கு என்று சொல்லி சிவபிரகாஷ் சாமிகள் நமக்கு அந்த இடத்தில் அருளுகின்றார் என்று சொன்னால், அப்போ ஒருவரை ஒருவர் பார்க்காமலே அன்பு கொள்வது அப்படிங்கிறது நமக்கு பெரிய புராணத்தில் பல இடத்திலே நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட நம்முடைய அப்பூதி நாயனார் அவருடைய பண்புகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது, களவு, பொய், காமம், கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார். வளமிகு மனையின் வாழ்க்கை நிலையினார். மனைப்பால் உள்ள அளவைகள் நிறைகோள் மக்கள் ஆவோடு மேதி மற்றும் உலையலாம் அரசின் நாமம் சாற்றுமவ் ஒடுகலாற்றார் என்று சொல்லி அவர் களவு, பொய், காமம், கோபம் இது போன்ற குற்றங்களை எல்லாம் நீக்கியவர் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளுகின்றார். அது மட்டுமல்ல, அவர் வளமிகு மனையின் வாழ்க்கை நிலையினார். நல்ல ஒரு மனையறத்திலே சிறந்து விளங்கிய நாயனார் என்று சொல்லி நமக்கு அருளுகின்றார். அப்படி அவர் மனைப்பால் உள்ள அளக்கக்கூடிய அளவுகோல்கள், நிறைகோல், அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகள், மாடுகள், எருமைகள் என்று சொல்லி அங்கு இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களுக்கும் திருநாவுக்கரசு நாயனாருடைய திருநாமத்தையே சாற்றி அவர் ஒழுகி வந்தார் என்று சொல்லி எல்லா பொருள்களுக்கும், குழந்தைகளுக்கு மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு, மாடுகளுக்கு திருநாவுக்கரசு, மேதிகளுக்கு திருநாவுக்கரசு, அளக்கக்கூடிய அளவைகள் படி முதலான அளவைகளுக்கு திருநாவுக்கரசு, தராசுக்கு திருநாவுக்கரசு, இப்படி எல்லாம் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு என்ற அந்த பெயரையே சாற்றி வாழ்ந்து வருகிறார். அப்படி சாற்றி வாழ்ந்து வருகின்ற பொழுது அவர் அடியார் சொல்ல கேட்டு அடிமையும் அருளும் ஆகியவற்றை பேசுதலும் பிறவற்றை பேசாமையும் அடியார் செய்க என்று சொல்றாரு. அதாவது வாக்கின் வேந்தர் அடிமையும் தம்பிரானார் அருளும் கேட்டு அவர் நாமத்தால் அவர் அன்பு கொண்டார். அப்படின்னா அந்த அடியார்கள் சொல்ல கேட்டு நாயனார் அவருடைய அடிமையும் அவருக்கு பெருமான் செய்த அருளையும் ஆகியவற்றை பேசுவதும் பிறவற்றை பேசாமையும் அடியார் செய்கை என்று சொல்லி அடியார்கள் நாயன்மார்களுடைய பெருமைகளை மட்டும்தான் பேசுவார்கள் என்று சொல்லி நமக்கு இதில் அருளுகின்றார். அப்படி அவர் கை கொண்டு ஒழுகி வருகின்ற பொழுது நம்முடைய நாவுக்கரசு பெருமான் பல தலங்களை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு அங்கு அந்த திருப்பரண பெருமானை வழிபாடு செய்து கொண்டு அப்படியே வருகிறார். அப்படியே வருகின்ற பொழுது வழியிலே ஒரு தண்ணீர் பந்தலை பார்க்கிறார். அந்த தண்ணீர் பந்தலை பார்த்த உடனேயே அங்கு ஒரு வியப்பு என்ன என்று சொன்னால், திருநாவுக்கரசு எனும் பேர் சந்தமுற வரைந்ததனை எம்மருங்கும் தாம் கண்டார் அப்படின்னு அப்படி பார்க்கிறார். அந்த தண்ணீர் பந்தல்ல திருநாவுக்கரசர் அப்படின்னு தன்னுடைய நாமம் அங்கு எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படி பார்த்த உடனேயே அங்கிருந்த பக்கத்தில் இருந்தவங்கிட்ட அவர் கேட்கிறார், இந்த பெயரிட்டு இங்கு அமைத்தார் யார் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அந்த பந்தலை பற்றி தெரிந்தவர்கள், தண்ணீர் பந்தலை பற்றி தெரிந்தவர்கள், ஆண்ட அரசு எனும் பெயரால் செப்பரும் சீர் அப்பூதி அடிகளார் செய்தமைத்தார் அப்படின்னு. இந்த தண்ணீர் பந்தலை அப்பூதி அடிகள் செய்தார். அந்த தண்ணீர் பந்தலுக்கு ஆண்ட அரசு என்று சொல்லி அவருடைய திருப்பெயராலை வைத்திருக்கிறார். தப்பின்றி எங்கு மூல சாலை குளம் கா எல்லாம் அவர் வைத்திருக்கக்கூடிய சாலைகள், அதே மாதிரி குளங்கள், சோலைகள் அத்தனை பேருமே அப்பூதி நாயனார் நம்முடைய ஆண்ட அரசனுடைய பெயரிலே வைத்திருக்கிறார் என்று சொல்லி கேட்க அவர் கேட்கிறாரு, நாவுக்கரசு பெருமான் இதுக்கு என்ன கருத்து, ஏன் அவர் பெயரை வைக்கணும் என்று சொல்லி அங்கிருந்தவர்கள்ட்ட கேட்கிறார். அவர் எவ்விடத்தார், அவர் எங்க இருக்கிறார், அவர் எந்த ஊர்க்கார் அப்படின்னு சொல்லி நம்முடைய நாவுக்கரசு பெருமான் கேட்கின்ற பொழுது துன்றிய நூல் மார்வரும் இத்தொல்பதியார் அப்படின்னார்.
அந்த துன்றிய நூல் மால்வர்னா அந்த அந்தனர் குலத்தை சார்ந்த அவரும் இந்த ஊரை சார்ந்தவர் என்று சொல்ல, அப்படி சொல்லுகின்ற பொழுது மனையன்கண் சென்றனர். இப்போ வீட்டுக்கு போயிருக்கிறார். வீடு ரொம்ப தூரமெல்லாம் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது என்று சொல்லி நனித்து செய்தன்று நனித்து என்று சொல்லுகிறார். அந்த சொல்லுகின்ற பொழுது இவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் வீட்டுக்கு சென்று அவரை நேரிலே பார்க்கணும்னு நினைக்கிறார். ஆமாம், அப்படின்னா ஒரு பெருமிதத்தோடு அவர் போகலை. நம்முடைய உரையாசிரியர் எழுதுகிறார், நம்முடைய பெயர் வைத்ததுனால அவரை போய் வீட்டில் பார்க்கணுன்னு அரசுகள் நினைக்கலையாம். அப்படி என்ன நினைச்சாருன்னா, சிறந்த இந்த ஒரு அறத்தை செய்த நல்லவர் ஒருவர் தமது பெயரால் செய்யாது வேறொருவருடைய பெயரால் செய்த கருத்தை அறிய விரும்பி அவரை போய் பார்க்கிறாரு. அப்போ எவ்வளவு பெரியவராக இருப்பார் அவர். ஒரு நல்ல ஒரு அறச்செயலை செய்கிறார், அது தன்னுடைய பெயரால் செய்யாது வேறொருவருடைய பெயராலே செய்கின்றாரே, இவர் எவ்வளவு உயர்ந்தவராக இருப்பார் என்று சொல்லி, அப்படின்னா அவரை போய் வீட்டில் பார்க்கணும், அவரை நாம் சென்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாவுக்கரசு பெருமான் அந்த ஒரு நிலையில தான் அவர் அங்கு செல்லுகிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது அவர் வீட்டுக்கு போயிட்டார். செலுங்கடையில் வந்தடைந்தார் நங்கள் பிரான் தாமொருவர் என கேட்டு நன்னினார். அப்படி அந்த வீட்டுக்கு பக்கத்தில் அவர் போயிட்டார். அப்படி உள்ளே செல்லுகின்ற பொழுது இப்போ யாரோ ஒரு பெரிய அடியவர், ஏன்னா குருநாதர் தெரியாது, வந்தது நாவுக்கரசு அப்படின்னு அவருக்கு தெரியாது. யாரோ ஒரு பெரிய அடியார் வந்திருக்கிறார், அது யாராக இருந்தாலும் அவங்க திருவடியை வணங்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அப்புதி நாயனார் வேகமாக வர்றாராம். கடிதணைந்து வாகீசர் கடல் பணிய மற்றவர்தம் அடிபணியா முன்பணியும் அரசின் எதிர் அந்த நனார் முடிவில் தவம் செய்தேன் கொல் முன்பொழியும் கருணை புரி வடிவுடையீர் என்மனையில் வந்தருளிற்று என் என்றார். அதாவது கடிதணைந்து வாகீசர் கடல் பணிய மற்றவர்தம் அடிபணியா முன்பணியும் அரசு. திருநாவுக்கரசு நாயனரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, யார் ஒருவர் வணங்குவதற்கு முன்பாக நாவுக்கரசு பெருமான் வணங்கி விடுவார். அப்படிதான் நமக்கு அந்த ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசுடைய சந்திப்பு மூன்றுமே அப்படிதான் அமைய பெற்றிருக்கும். ஒருவர் வணங்குவதற்கு, அடியார்கள் வணங்குவதற்கு முன்பாக முதலிலே வணங்கி கொள்வது அப்பர் சுவாமிகளுடைய ஒரு பெரிய ஒரு நிலை. அப்படி இருக்கக்கூடிய நாவுக்கரசு பெருமானை நம்முடைய அப்புதி நாயனார் வாகீசர் கடல் பணிய மற்றவர்தம் அடிபணியாம் அரசின் எதிர் அந்தனார் போய் அவர்கிட்ட பணிந்து போய் நின்று சொல்கிறார், முடிவில் தவம் செய்தேன் கொல் முன்பொழியும் கருணைபுரி வடிவுடையேர். நான் என்ன தவம் செய்தேன், என்னுடைய தவமே நிறைவாகக்கூடிய அளவுக்கு நீங்கள் இங்கே எழுந்தருள் செய்திருக்கிறீர். முன்பொழியும் கருணைபுரி வடிவுடைய, உங்களுடைய வடிவம் எப்படி இருக்குது என்று சொன்னால் கருணையுடைய வடிவம் என்று சொல்லி அந்த என் மனையில் வந்தருளிற்றேன். சாமி, இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னுடைய மனைக்கு வந்திருக்கிறீங்களே என்று சொல்லி அவரை வினவுகின்றார். இந்த இடத்துல நம்முடைய மானக்கஞ்சார நாயனார் புராணத்தில் சொல்லுகின்ற பொழுது அவரை பற்றி பணிவுடைய வடிவுடையார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்வார். மானக்கஞ்சார நாயனாருடைய வடிவமே எப்படி இருக்குது அப்படின்னா, பணிவுக்கு ஒரு வடிவம் சொன்னால் மானக்கஞ்சார நாயனார், அன்பிற்கு ஒரு வடிவம் சொல்லணும்னா கண்ணப்ப நாயனார், இப்படி பணிவுடைய வடிவுடையார் என்று சொல்லுவார். அதே நம்முடைய சைவ சித்தாந்த சாத்திரம் சொல்லுவது அதுதான், நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யன தொழுவே என்று சொல்லுவது 12ஆம் சூத்திரம். அது மாதிரி நம்முடைய நாவுக்கரசு பெருமான் அப்படித்தான். தில்லையம்பதியில் இருந்து அங்கு சீர்காழி செல்லுகின்ற பொழுது, சீர்காழி சென்று எப்படி அவரை வணங்கினார், ஞானசம்பந்த பெருமானை அவர் திருவடி எப்படி வணங்கினார் அப்படிங்கிறத சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்றாருங்க. தொழுது அணைவுற்ற ஆண்ட அரசு தொண்டர் குலாத்திடை சென்று பழிதில் பெறும் காதலுடன் அடிபணிய பணிந்தவர்கள் கரங்கள் பற்றி அழுது அழைத்து விடையின் மேல் வருவார்தமை அழுது அழைத்து கொண்டவர்தாம் அப்பரே என்ன அவரும் அடியேன் என்றார் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்றாருங்க. அப்படின்னா தொழுது அணைவுற்ற ஆண்டரசு தொண்டர் கூட அப்படி அடியாரோட சென்று பழிதில் பெறும் காதலுடன் அடிபணி என்ன, அப்படியே குற்றமில்லாத அன்போடு சென்று அவரை வணங்குகிறார். அப்படி சென்று வணங்குகின்ற பொழுது அவரும் அவருடைய கைகளை பற்றி எழுதறிய மலர்கரத்தால் எடுத்தறிஞ்சினார் சேக்கிழ பெருமான். அப்படி கைகளை பற்றி அவரை எடுத்து கொண்டு விடையின் மேல் வருவார் தம்மை அழுது அழைத்து கொண்டவர்தாம்
ஞானசம்பந்த பெருமான் அவரை அப்பரே என்று சொல்லுகிறார். அப்பரேன்னு சொன்னாலும் கூட நாவுக்கரசு பெருமான் பதிலுக்கு என்ன சொன்னார்னா, மகனேனெல்லாம் சொல்லலை, அடியேன் என்று தான் சொன்னார். அப்படின்னா அவ்வளவு பணி உடையவர் நம்முடைய நாவுக்கரசு பெருமான். ஒரு 10 வயது குழந்தையாக இருக்கக்கூடிய ஒருவர் அப்பரேன்னு சொன்னால் இவர் 80 வயது, ஆனால் அடியேன் என்று தான் பணிவாக சொல்லுகிறார். இதுதான் அவருடைய ஒரு தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சார்தல் ஊழ்பெறல் அரிது என்று சாத்திரம் நமக்கு சொல்லுவது போல வாழ்ந்து காட்டிய பெருமகனார் நம்முடைய அப்பர் சுவாமிகள். அதே மாதிரி நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லையம்பதி வருகின்ற பொழுது அந்த வடக்கு வாயில் வழியாக வருகிறார். நம்பிகள் வருகிறார் என்று சொல்லி தில்லையில் இருந்த அடியார் பெருமக்கள் எல்லாம் அவரை எதிர்கொண்டு அழைப்பதற்காக செல்லுகிறார்கள். அப்படி எதிர்கொண்டு அழைப்பதற்காக செல்லுகின்ற பொழுது சென்றவர்களும் வணங்குகிறார்கள், வந்த சுந்தரரும் வணங்குகிறார். இங்கே 2 பேரும் விழுந்து வணங்கிய காட்சி சேக்கிழ பெருமான் நமக்கு எப்படி சொல்றாருன்னா, யாரு முன்னாடி விழுந்து வணங்கினாங்கன்னு என்னால் சொல்ல முடியவில்லை என்று சொல்லுகிறார். அருமையான இடம். அன்பின் வந்தெதிர்கொண்ட சீரடியார்களோ நம்பி ஆரூரர் தாமோ யாவர் முன்பு இறைஞ்சனர் என்று அறியா முறைமையால் எதிர்வணங்கி என்று சொல்லி அந்த இடத்த நமக்கு நம்முடைய சேக்கிழார் பெருமான் அருமையாக சொல்வார். சேக்கிழார் பெருமானே சொல்றாரு, என்ன சொல்றாரு, யாரும் முன்னாடி விழுந்து வணங்கினான்னு என்னால் சொல்ல முடியவில்லை என்று சொல்லுவார். அதுபோல அரசுகளது திருவேட பொழிவு அப்பூதியாரை அப்படி வணங்க செய்தது. அப்பூதி நாயனார் தன்னை மறந்து அங்கே வணங்குறார் அப்படின்னா, ஏன்னா குருநாதரெல்லாம் தெரியாது அவருக்கு, அப்படி வணங்கினார் அப்படின்னா என்ன காரணம்னா, நாவுக்கரசு பெருமானுடைய அந்த திருவேட பொழிவு. அதுதான் அன்பர் வேடமே சிந்தை செய்வார் என்று சொல்லி மெய்ப்பொருள் நாயனாருடைய புராணத்தில் வரும். அது மாதிரி நாவுக்கரசு பெருமானுடைய திருவேடம்தான் பத்தர் திருவேடம் என்று சொல்லுவதற்கு நம்முடைய மாதவ சிவஞான முனிவர் மாபாடியத்தில் எடுத்துக்கொண்டது நாவுக்கரசு பெருமானுடைய திருவேடத்தை தான் எடுத்துக்கொள்கிறார். தூய வெந்நீர் துதைந்த பொன் மேனி என்று சொல்லக்கூடிய திருப்பாடல், சிந்த இடையரான்பும் திருமேனிதனில் அசைவும் என்று சொல்லக்கூடிய திருப்பாடல், மார்வார பொலிகண்ணீர் மலைவாரும் திருமுடிவும் மதுரவாக்கில் என்று சொல்லக்கூடிய இந்த 3 இடங்களைத்தான் நம்முடைய மாதவ சிவஞான முனிவர் பத்தர் திருவேடம் என்பதற்கு மேற்கோளாக எடுத்துக்கொள்ளுகிறார். அந்த அளவுக்கு வேடத்தினுடைய சிறப்பை இந்த உலகுக்கு காட்டிய பெருமை நம்முடைய நாவுக்கரசு பெருமானுக்கு உண்டு என்று சொல்லி அந்த வேட பொழிவுதான் நம்முடைய அப்பூதி நாயனாரை வணங்க செய்தது என்று சொல்றார். அப்படி கேட்கின்ற பொழுது நாவுக்கரசு பெருமான் சொல்லுகிறார், நான் திருப்பரணத்து பெருமானை வழிபாடு செய்து கொண்டு இந்த வழியாக வந்தோம். அப்படி வருகின்ற வழியிலே நீர் வைத்த அந்த தண்ணீர் பந்தலை எல்லாம் கண்டோம். அதை கண்டு நாம் இங்கு அணைந்தோம். அப்படி அணைந்தோம் என்று சொல்லி மீண்டும் சொல்றார் நாவுக்கரசு பெருமான், ஆரணியும் சடைமுடையார் அடியாருக்கு நீர் வைத்த ஈரில் பெறும் தண்ணீர் பந்தலில் நூம்பேர் எழுதாதே வேறொரு பேர் முன்னெழுத வேண்டிய காரணம் என் கொல் கூறும் என எதிர்மொழிந்தார் கோதில் மொழி கொற்றவனார் அப்படின்னா. ஆரணியும் சடைமுடையார் அடியாருக்கு, இந்த இடத்துல தண்ணீர் பந்தல்னா பொதுவான எல்லாரும் வர மாதிரி தான் வைப்பாங்க. ஆனால் அடியாருக்கு அப்படின்னு சொன்னது ஒரு சிறப்பு. ஏன்னா நம்முடைய தொண்டர் புராணம் என்று சொல்லுவது சிறப்பு நூல், அடியார்களை சிறப்பு செய்யக்கூடிய நூல். அதனால் அடியார்க்கு என்று சொல்லி இந்த இடத்துல தண்ணீர் பந்தல் கூட நாவுக்கரசு என்ன சொல்லாரு, யார் வந்தாலும் தண்ணீர் கொடுப்பாங்க, ஆனால் அடியார்க்கு என்று சொல்லுவது ஒரு சிறப்பு. ஆரணியும் சடைமுடியார் அடியாருக்கு நீர் வைத்த, அது நம்முடைய திருவேலிமல்லையில் பஞ்சத்தை போக்குகின்ற பொழுது அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது இறைவனுடைய அடியார் பெருமக்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 2 அடியார் பெருமக்களுக்கு 2 பொழுதும் பறை நிகழ்த்தி சொல்லால் சாற்றி சோரிட்டார் துயர்கூர் வறுமை தொலைத்திட்டார் என்று சொல்லி அங்கே அல்லார் கண்டத்து அண்டர்பிரான் அருளால் பெற்ற படிக்காசு பல்லாறு என்ற வலம் பெருக பரமன் அடியாரானார்கள் எல்லாம் எய்தி உண்க என்று 2 பொழுதும் பறை நிகழ்த்தி என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த இடத்துல பரமன் அடியார் ஆனார்கள் எல்லாம் எய்தி உண்க என்று, அதாவது நம்முடைய தொண்டர் புராணம் அடியார்களுக்கு அவர்களை சிறப்பு செய்தது நம்முடைய தொண்டர் புராணம். இந்த இடத்துல தண்ணீர் பந்தல் கூட அடியார்க்கு நீ வைத்த ஈரில் பெறும் தண்ணீர் பந்தரில் என்று சொல்லி அப்படி வச்சிருக்கிறீங்க நீங்கள் தண்ணீர் பந்தல், அதில் உங்களுடைய பெயரை எழுதாது வேறொரு பேர் முன் எழுத வேண்டிய காரணம் என்கொள். வேறொரு பேர் அப்படின்னு சொன்னது, அதாவது இவருக்கு அவர் கேட்கிறார் அப்பூதி நாயனார், இப்போ தன்னுடைய குருநாதரை வேறொரு பேர்னு சொன்னதுனால அவருக்கு கொஞ்சம் கோபம் வரப்போகுது.
ஆமாம். அதனால் இப்போ என்ன சொல்லார்னா, கோதில் மொழி கொற்றவனார்னு இவரே சொல்லிடுறார். கோதில் மொழி கொற்றவனார்னா அப்பூதியார் அன்பு பற்றி வெகுழ்வதற்கு ஏதுவாயின ஏனும், அதாவது அப்பூதி நாயனார் நாவுக்கரசு பெருமான் மீது வைத்திருந்த அன்பின் காரணமாக அவருக்கு கொஞ்சம் கோபம் வருது. இப்போ தன்னுடைய குருநாதரையே வேறொருவர் சொல்லிட்டாரே என்று சொல்லி அப்படி கோபம் வந்தாலும் அவ்வாறு தீங்கு புரியாத மொழிகள், குற்றத்தை இல்லையாக செய்யும் மொழிகள் என்று சொல்லி, அதான் அப்படி இருந்தாலும் கூட அவர் குற்றமில்லாத மொழியை சொல்லக்கூடாத கோதில் மொழி கொற்றவனார் என்று சொல்லி சொல்கிறாருங்க. அதாவது வேறொருவர் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு பெருமானே இவரை என்ன சொல்கிறார் அப்படின்னா, முதல் பதிகம் பாடிய உடனேயே இந்த திருநாவுக்கரசு அப்படிங்கிற பெயர் இந்த 7 உலகத்திலையும் கேட்கணும்னு நினைக்கிறார். கூற்றாயினவாறு பதிகம் பாடிய உடனே, அது வரைக்கும் அவருடைய பெயர் மருள் நீக்கியார். கூற்றாயினவாறு பதிகம் பாடி முடித்த உடனேயே நாவுக்கரசு பெருமான் என்று சொல்லியது அங்கே இருக்கக்கூடிய அதிக வீரட்டானத்து பெருமான் தான். பாவூற்றல செந்தமிழின் சொல்வள பதிகத்தொடை பாடிய பான்மையினால் நாவுக்கரசு என்னும் நல்ல நாமம் உலகு ஏழினும் நயப்புறம் அண்ணுக என்று சொல்லி நம்முடைய நாவுக்கரசு அப்படிங்கிற அந்த பெயர் இறைவனால் சொல்லப்பட்டது. அந்த திருப்பெயரை இவர் வேறொரு பெயர் என்று சொல்லி சொன்னது நம்முடைய அப்பூதி நாயனார் கொஞ்சம் தாங்க முடியலை. அப்படி கேட்ட உடனேயே நின்றமறையோர் கேளா நிலையழிந்த சிந்தையராய் நன்றருளி செய்திலீர் நானில் அவன் பதகருடன் ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சி திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவர்தம் திருப்பேரோ வேறொரு பேர் என வெகுழ்வார் என்று சொல்லி சொன்னார். அப்படின்னா நின்ற மறையோர் அப்பூதி நாயனார் அதை கேட்ட உடனே நிலையடைந்த சிந்தையராய் அப்படின்னார். அப்படின்னா அடியார் பெருமக்கள் எப்பொழுதும் கோபம் அதெல்லாம் வரக்கூடாது, பொறுமையாக தான் இருக்கணுமா. எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் சரி, மலையே வீழினம் நிலையில் கலங்காய் என்று சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த சிவனடியார்கள் பொறை முதலிய நிலையினின்றும் எக்காலத்திலும் அலையலாகாது. அடியார்கள் முன்பு எப்படி இருக்கணும்னா, ஆசையோடும் அடியார்கள் முன்பு ஆசையோடும் அறடியார் அடியாரை அடைந்திட்டு அவர் கருமம் உன்கருமமாக செய்து கூசி மொழிந்து அருள்ஞான குறியில் நின்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி தெரிய. இதான் சிவஞான சுத்தியார் சொல்லக்கூடிய அடியார்களிடத்திலே நல்ல அன்புடையவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறை. ஆனால் இந்த இடத்துல ஏன் நிலை அழிந்தார் அப்படின்னா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது நாவுக்கரசு பெருமானை அவர் வேறொருவர் பெயர் என்று சொல்லியது சிவ நிந்தனையாக நினைக்கிறார். அதை நாவுக்கரசு பெருமானுடைய அப்படி சொன்னதுனால, அதாவது சிவ நிந்தனை என்று சொல்லி நினைக்கிறார். நந்தியம் பெருமான் ஐயாற்று பெருமான்கிட்ட வரம் கேட்பார். சிவ நிந்தனை, அதாவது வேத நிந்தனை சைவ நிந்தனை பொறா மனமும் என்று சொல்லி கேட்பார். அதாவது நிந்தனை சைவத்தையோ வேதத்தையோ நிந்தனை செய்கின்ற இடத்துல அதை உடனடியாக தட்டி கேட்கணுமா. அதனால் இதை சைவ நிந்தனை என்று சொல்லி நினைத்து, அதனால தான் அவருக்கு அந்த நிலை அழிந்தது. கொஞ்சம் கோபப்பட்டு பேசுகிறார். அதுவும் கூட கோபத்திலையும் கூட எப்படி பேசுகிறாருன்னா, நன்றருளி செய்திலீர் அப்படின்னாருக்கு. நீ தீங்கு சொன்னீர் அப்படின்னு சொல்லலை, நல்லது நீங்கள் சொல்லலை, நீங்கள் சொன்னது நல்லது இல்லைங்க. அதுவும் கூட ஏன்னா வேடத்தோடு இருக்கிறதுனால, நாவுக்கரசு பெருமான் வேடத்தோடு இருக்கிறதுனால அங்கே அந்த இடத்துலையும் கூட ஒரு கடுமையான சொல். அப்பூதி நாயனார் நிலை அழிந்தாலும் கூட வேடத்தை பார்க்கிறார், அதனால் கடுமையான சொல் சொல்லலையாம். நமக்கு உரையாசிரியர் அப்படி சொல்கிறாருங்க. தீங்கு சொன்னீர் என்று சொல்லாது இப்படி சொல்லியது திருவேடத்தின்கண் அப்பூதியார் அன்பு நிலை என்று சொல்கிறாருங்க. அதை திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவர் அப்படின்னார். திருவடியினையே பற்றி கிடத்தல் என்று சொல்லி, அப்படி திருத்தொண்டின் உரைப்புனா பெருமானுடைய திருவடியவே பற்றி கிடத்தல் அப்படின்னு சொல்கிறார். பெருமான் திருவடிக்கு கீழே எப்பொழுதும் வலுவாது இருந்தவர் நாவுக்கரசு பெருமான். அந்த மன்னவன் செய்த சூழ்ச்சி, எத்தனை சூழ்ச்சிகள் செஞ்சாங்க. சுண்ணாம்பு காலவாயில் கொண்டு போய் போட்டாங்க. அதிலிருந்து பெருமானுடைய இண்டு வரும் துயருளவோ ஈசன் அடியார்க்கு என்று மூண்டமனம் நேர் நோக்கி முதல்வனையே தொடுதிருந்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் எப்பொழுதும் நாவுக்கரசு பெருமான் திருவடிவே நினைந்து கொண்டிருப்பார். அப்படி நினைந்து கொண்டிருந்ததுனால இந்த சுண்ணாம்பு காலவாயில் இருக்கக்கூடிய அந்த நிலையில் அவர் வென்றதெல்லாம் என்ன, சுண்ணாம்பு காலவாயில் கொண்டு போய் போட்டாங்க.
அங்கிருந்து மாசில் வீணையும் மாலை மதியம் என்று சொல்லி வெளியில் வந்தார். அதே போல அவருக்கு நஞ்சு கலந்த உணவு கொடுத்தார்கள், அதையும் பெருமான் அமிர்தமாக மாற்றினான். அதே போல யானையை விட்டு இடறச் செய்தார்கள், யானை அவரை வளமாக வந்து மண்டியிட்டு வணங்கி சென்றது. அதே போல அவருக்கு கல்லிலே கட்டி கடலிலே பாய்ச்சினார்கள். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை பாடி அஞ்செழுத்தையே அங்கு மந்திரமாக கொண்டு அங்கிருந்து மேலே வந்தார். இதையெல்லாம் எப்படி வென்றார் அப்படின்னா, அதற்கு விடை இங்கே தான் இருக்குதுங்க. திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவர் என்று சொல்றார். இதையெல்லாம் வென்றதுக்கு என்ன காரணம் நாவுக்கரசு பெருமானுக்கு என்று சொன்னால், திருத்தொண்டின் உரைப்பாலை வென்றவர்தம் பெயரோ வேறொரு பெயர் என்று சொல்லி வெகுழ்வார் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்றார். அப்ப இதையெல்லாம் எப்படி வென்றார் அப்படின்னா, தொண்டினுடைய உரைப்பு என்று சொல்லி சொல்றார். அதுக்கு அடுத்து சொல்றாருங்க, நீங்க அவரை சாதாரணமா வேறொரு பேர்னு சொல்லிட்டீங்க, ஆனா நான் வச்சதை திருப்பேர் நாவுக்கரசர் என்று சொல்லக்கூடிய திருப்பேர் நான் வச்சிருக்கிறேன், நீங்கள் வேறொரு பேர்னு சொல்லிட்டீங்களேன்னு சொல்லிட்டு மீண்டும் சொல்றார். நம்மை உடையவர் கடல் கீழ் நயந்து திரு தொண்டாலே இம்மையிலும் பிழைப்பது என்போல் பிழைப்பதென என்போல்வாரும் தெளிய செம்மைபுரி திருநாவுக்கரசர் திருப்பெயர் எழுத வெம்மை மொழி யான் கேட்க விளம்பினீர் என விளம்பினர். அதாவது என்ன சொல்றார், நம்மை உடையவர் கீழ் நயந்த திரு தொண்டாலே, அந்த திருத்தொண்டினுடைய உரைப்பினாலே இம்மையிலும் பிழைப்பது என்ன என் போன்றாரும் தெளிய, என் போல்வாரும் தெளியன்னா, அதாவது ஒரு பேச்சில் ஒரு தன்மை, அதே மாதிரி தன்னை தாழ்வாக கருதி பேசுகிறார். தாழ்விடும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சார்தல்ங்கிறது இங்கே அப்போது நாயனாட்டு அப்படியே இருக்குது. என்ன மாதிரி இருக்கக்கூடியவங்க கூட கொஞ்சம் தெளிவடையும் பொருட்டாக செம்மைபுரி திருநாவுக்கரசர் திருப்பெயர், எவ்வளவு பேர் செம்மைபுரி திருநாவுக்கரசு, சிவத்தன்மை பொருந்திய திருநாவுக்கரசுன்னு நான் பெயர் வைத்திருக்கிறேன். அதை நீங்கள் உங்களுடைய வெம்மை மொழி, அதாவது இந்த மாதிரி ஒரு மொழியை நான் கேட்க நீங்கள் விளம்பினீர்களே என்று சொல்லி அந்த இடத்துல கொஞ்சம் அப்படி நாவுக்கரசு பெருமானுடைய அந்த திருப்பெயர் மீது அப்புதி நாயனார் அந்த அன்பு வைத்திருப்பதற்கும், அது என் போல்வாரும் தெளிய என்று சொல்லுவது நாயனாருடைய அந்த தாழ்வெனும் தன்மையை அணிகலனாக பூண்டவர் அப்புதியார் என்று சொல்லி இந்த இடத்துல உரையாசர் நமக்கு சொன்னார். அதைவே அணிகலனாக பூண்டவர், இந்த தாழ்வு என்று சொல்லுவதையே அணிகலனாக பூண்டவர் என்று சொல்றார். இப்போ அதே மாதிரி அடுத்த பாட்டில் சொல்றார், பொங்கு கடல் கல்மெதப்பில் போந்தேறும் அவர் பெருமை அங்கணர்தம் புவனத்தில் அறியாதார் யாருளரோ மங்களமாம் திருவேடத்துடன் நின்று இவ்வகை மொழிந்தீர் எங்கு உறைவீர் நீர்தாம் யார் இயம்பு என எம்பினார் என்று சொல்லி, பொங்குகடல் கல்மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமை என்று சொல்லி மன்னன் அவர் மன்னன் எப்படி அழைத்து கொண்டு வந்தார் அப்படின்னா, அந்த இவர் செய்த அந்த ஒரு செயலால் மன்னன் கொஞ்சம் வெறுப்படைந்து வயிற்று வலி நீங்க பெற்று சைவத்தில் சேர்ந்த உடனேயே தன்னுடைய அமைச்சர்களை அழைத்து மன்னன் சொல்கிறான். என்ன சொல்கிறாருன்னா, இந்த மருள் கொண்ட மன்னவனும் மந்திரிகள் தமை நோக்கி தெருள் கொண்ட இவர் சொன்ன தீயோனை செருவதற்கு பொருள் கொண்டு விடாது என்பால் கொடுவார் என புகன்றான் அப்படிப்பார் சேக்கிழ பெருமான் நாவுக்கரசருடைய சரியத்தில். அப்படின்னா இந்த தீயவனை நாம் தண்டிப்பதற்கு நீங்கள் பத்திரமா கொண்டு வாங்க, பொருள் கொண்டு விட்டுறாதீங்க, பணத்தை வாங்கிட்டு அந்த குற்றவாளியை விட்டுறாதீங்க என்று சொல்லி அந்த காலத்திலேயே நமக்கு சேக்கிழ பெருமான் இந்த புராணத்தில் சொல்றார். அப்படி அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்ல அவர் அதற்கு பிறகு அவருக்கு இந்த மாதிரி எல்லாம் தண்டனைகள் கொடுத்தாலும் அதை அவர் எப்படி வென்றார் அப்படிங்கிறது அதான் சொல்லாருங்க. ஆமாம், பொங்குகடல் கல்முதப்பில் போந்தேறும் அவர் பெருமை அங்கணர்தம் புவனத்தில் அறியாதார் யாரோரே, அப்படியே கல்லிலே கட்டி கடலிலே போடுகின்ற பொழுது அப்படியே மிதந்து வந்த ஒரு பெருமையுடையவர். அதை சேக்கிழ பெருமான் சொல்லுகின்ற பொழுது, இருவினை பாசமும் மலக்கள் ஆர்த்தலின் வருபவ கடலில் வீழ் மால்கள் ஏறிட அருளுமை அஞ்செழுத்த அரசினை ஒருகள் மேல் ஏற்றிடல் உரைத்தல் வேண்டுமோ என்று சொல்லி அங்கே சொல்வாருங்க. இருவினை பாசம் மும்மலக்கள் ஆர்த்தலின் வருபவ கடல் வீழ் மாக்கள் ஏறிட அருளுமை அஞ்செழுத்தினர். சாதாரணமாக உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிறவியை நீக்க வேண்டும் என்று சொன்னால் அஞ்செழுத்தின் மீது அஞ்செழுத்தை பற்றி அவர்கள் பிறவியை நீக்கிக் கொள்வார் என்று சொன்னால் அரசுகளை 5 எழுத்து இது போன்று
கரை ஏற்றியது ஒன்றும் வியப்பில்லை என்று சொல்லி அங்கு சேக்கிழ பெருமான் நமக்கு அருளுகின்றார். அப்படி அவருடைய பெருமைகளை அறியாதவர்கள் இந்த உலகத்தில் யார் என்று சொல்லி கேட்கிறார். வெம்மை மொழி அப்படி மங்களமாம் திருவேடத்துடன் இவ்வகை மொழிந்தீர் அப்படின்னார். அப்படின்னா திருவேடத்தை இந்த இடத்துல மங்களமாம் திருவேடம் என்று சொல்லி சொல்கிறாருங்க. மங்களமாம் திருவேடம் அணிந்து கொண்டு அமங்கலமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லார். மங்களமாம் திருவேடத்தோடு இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் பேசிய மொழி அமங்கலமாக இருக்கிறது. அமங்கலம்னா என்ன அமங்கலம்? வேறொரு பேர் அப்படின்னு சொன்னது அமங்கலமாக அவர் கருதுகிறார். எங்கு உறைவேர், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நீர்தாம் யார் இயம்பும் என்று சொல்லி சொன்ன உடனேயே இதுக்கு மேலே நாம் சொல்லாமல் இருக்கக்கூடாது என்று சொல்லி அப்படியே நாவுக்கரசு பெருமான் எப்படி சொல்கிறாருன்னா, நான் தாப்பா அந்த நாவுக்கரசர் சொல்லலை, அவ்வளோ பணிவாக சொல்கிறாருங்க. திருமறையோரது மொழிய திருநாவுக்கரசர் அவர் பெருமை அறிந்து உரை செய்வார், பிறதருயும் நின்றேற அருள் பெரும் சோலையினால் ஆட்கொள்ள அடைந்தொய்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார். அப்படின்னா திருமறையோர் அது மொழிய அந்த மறையோராக இருக்கக்கூடிய அப்பூதி நாயனார் அப்படி சொல்ல, நாவுக்கரசு பெருமான் அவர் பெருமை அறிந்து உரை செய்வார் அப்படின்னார். அது ரொம்ப முக்கியங்க. அதாவது அவருடைய பெருமை எப்படின்னா, அப்பூதியார் தமது பெருமையை கண்ட இடத்தில் தமது சிறுமையனை கண்டன அப்பர் சுவாமிகள், இது அவரது பெருமைங்கிற உரையாசிரியர். அதாவது இந்த இடத்துல நாவுக்கரசு பெருமான் நினைக்கிறாரு, அப்பூதியார் ரொம்ப பெருமை வாய்ந்தவர், ஆனால் நம்ம சிறுமையானவர் என்று சொல்லி நினைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, ஒரு சைவ சமயத்தில் பிறந்தும் கூட அதனுடைய பெருமையை உணராது பரசமயத்திலே சென்று வீழ்ந்தோமே என்று சொல்லி அப்பூதி நாயனார் தன்னை அப்படி தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் என்று சொல்லி சொல்றார். ஆனால் அப்பூதியாருடைய பெருமையை நினைக்கிறார். திருநாவுக்கரசர் அவர் பெருமை அறிந்து உரை செய்வார் அப்படின்னார். யாரு? நாவுக்கரசு பெருமான் அப்பூதியாருடைய பெருமைகளை அறிந்து உரை செய்வார் அப்படின்னாரு. அப்படி என்ன அப்பூதியாருக்கு பெருமை அப்படின்னா, அந்த அப்பூதி நாயனார் அவ்வளவு பண்பட்டவர் அப்படிங்கிறத சொல்லார். அது அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்தணரில் மேம்பட்ட அப்பூதி என்று சொல்லி நாவுக்கரசுடைய புராணத்தில் வரும். இப்படியெல்லாம் தன் பெருமை தான் உணராத பெருமையுடையவர் நாவுக்கரசு பெருமான். தன்னுடைய பெருமை தனக்கு தெரியல அவர், ஆனால் தெரியக்கூடாது. ஏன்னா பெரியவங்க தன்னுடைய பெருமை அவர்களுக்கு தெரியாது. ஆனால் நாவுக்கரசு பெருமான் அப்பூதி நாயனரை பெரியவராக கருதுகிறார். அப்படி கருதி அவர் நான் தான் அந்த சிறுமையேன் என்று சொல்லி தன்னை அங்கு சொல்லுகின்ற பொழுது, அப்போ தான் அரசரிய உரை செய்ய அப்பூதி அடிகள் தாம் கரகமலம் இசைகுவிய கண்ணறிவி பொழிந்திலிய உரை குளறி உடம்பெல்லாம் ரோம உலகம் பொலிய தரையின் மிசை வீழ்ந்து அவர்தம் சரண கமலம் பூண்டார் என்று சொல்லி அப்படியே நாவுக்கரசர்னு தெரிஞ்ச உடனேயே அவர் பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதாவது நாவுக்கரசு பெருமான் கைலை காட்சி பார்ப்பார் நம்முடைய திருவையாற்றில். அப்படி கைலை காட்சியை பார்த்த உடனே அவர் பட்ட ஆனந்தத்தை சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்லுகின்ற பொழுது, கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு கைகுவித்து எழுந்து எதிர்விழுந்து அண்டர் முன்பு நின்று மெய்குலைந்து அண்டர் முன்பு நின்று ஆடினார் பாடினார் அழுதார் தொண்டனார்க்கு அங்கு நிகழ்ந்தது யார் சொல்லவல்லார் என்று சொல்லி அங்கே இறைவனுடைய காட்சியை பார்த்து நாவுக்கரசு பெருமான் அடைந்த நிலை அது. இப்போ நாவுக்கரசு பெருமானை பார்த்து அப்பூதியார் அந்த இன்பத்தை அடைகிறார். அதுதான் பெரிய சிறப்பு. நாவுக்கரசு பெருமான் அடைந்தது இறைவனுடைய கைலை காட்சி. இங்கு அப்பூதி நாயனார் அடைந்த அந்த இன்பம் நாவுக்கரசருடைய அந்த தோற்றத்தை பார்த்து வந்தது நாவுக்கரசர் என்று தெரிந்ததுக்கு பிறகு அவ்வளவு ஒரு அடைகிறார். அதான் சொல்றார், உரை என்ன சொல்றாருன்னா, கரகமலம் இசைகோவியனர் அப்படியே கையை தலை மேலே தூக்கி குவித்து கொண்டார். கண்ணறிவு பொழிந்தலைய அப்படியே கண்ணில் தாரை தாரையாக நீர் வருகிறது. உரை குளறி என்ன பேசுறதுன்னு தெரியல, அப்படி உரையெல்லாம் குளறி வருகிறது. உடம்பெல்லாம் ரோம புலகம் பொலியனர் அப்படியே உடம்பு பூரா கண்ணீர் மலை பொலிகிறது. அப்படி உளங்கள் முன்னின்று கூத்தாடி அப்படியே ஆனந்தத்தில் கூத்தாடுறாராம். உற்ற விருப்புடன் சொல்ல ஓடினார் ஆடினார் அப்படின்னு பாருங்க. அதுவும் மற்றவரை எதிர்வணங்கி வாகீசர் எடுத்தருள
அற்றவர்கள் அருநிதியம் பெற்றார் போல் அருமறையோர் முற்றம் உலம் கலிகூறனர். அப்படின்னா அற்றவர்கள் அருநிதியம் பெற்றார் போல் அப்படிம்பார். இந்த இடத்துலங்க ஒன்றுமே வசதி இல்லாத ஒருவர், ஒரு செல்வமே இல்லாத ஒருவர் பெரும் செல்வம் கிடைச்சா எப்படி, ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு பெரிய செல்வம் கிடைச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி அந்த இன்பம் இருந்தது என்று சொல்லி ஒரு பெறத்தக்க ஒரு செல்வம் நமக்கு கையிலே கிடைத்தது போல அவர் மகிழ்ந்தார் என்று சொல்லி சொல்றார். முற்றமூலம் கலிகூர், அப்படியே உள்ளம் முழுக்க அவர் அந்த மகிழ்ச்சி பெருக்கில் இருந்தார். முன்னின்று கூத்தாடினார், உற்ற விருப்புடன் சொல்ல ஓடினார் பாடினார். அப்படி எல்லாத்தையும் அழைத்து கொண்டு வந்தார். அந்த உறவினர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அத்துணை பேரை அழைத்து கொண்டு வந்து நாவுக்கரசு பெருமானை அமரச் செய்து அப்படியே அவருக்கு பாத பூசை செய்கின்றார். அப்படி பாத பூசை செய்து அவர் அந்த திருவடி நீரை, திருவடி விளக்கி அந்த நீரை தானும் தெளித்து கொண்டு மனை முழுக்க தெளிக்கிறார். வந்தவர்களுக்கு அதை ஒரு தீர்த்தமாக கொடுக்கிறார். அதான் சொல்றார், மனைவியாருடன் மக்கள் சுற்றமுள்ள சுற்றத்தார் அனைவரையும் கொண்டு இறைஞ்சி ஆறாத காதலுடன் முனைவரையுள் எழுந்தருளுவித்து அவர்தால் முன்விளக்கும் புனைமலர் நீர் தங்கள் மேல் தெளித்து உள்ளம் பூரித்தார் என்று சொல்லி அந்த நீரை தங்கள் மீது தெளித்து கொண்டு உள்ளம் பூரித்தார் என்று சொல்லி அவருடைய மகிழ்ச்சி அளவற்ற ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படியே அவர் அந்த ஒரு ஆனந்தத்திலே திளைத்திருக்கிறார். அவருக்கு ஆசனத்தில் அமரச் செய்து அவருக்கு வாசனை திருநீற்று காப்பு ஏந்தி மனம் தலைப்ப தேசமுய்ய வந்தவரை திறமது செய்விக்கும் நேசமுற விண்ணப்பம் செய்ய அவரும் அது நேர்ந்தார் என்று சொல்லி தேசமுய்ய வந்தவரை, அதாவது நாவுக்கரசு பெருமான் இந்த உலகத்தில் அவதரித்தது இந்த உலகம் உய்வடையும் பொருட்டாக. நமக்கு சுந்தரரை பற்றி சொல்லுகின்ற பொழுது வருது, தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் என்று சொல்லுவார். அதே மாதிரி இங்கே தேசமுய்ய வந்தவரை திறமது செய்விக்கும் நேசமுற விண்ணப்பம் செய்ய அவரும் அது நேர்ந்தார். சாமி, எங்களுடைய மனையில் நீங்கள் எழுந்தருளி இருக்கிறீங்க, அமுது செஞ்சு எங்களுக்கு நீங்கள் ஓய்வு கொடுக்கணும் பெருமானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இளையான்குடி நாயனார் பொன்னத்தில் அமுது செய்விக்க அழைக்கின்ற பொழுது கணவனாரும் மனைவியாரும் சென்று, நாயனாரும் அவரது மனைவியாரும் சென்று சொல்லுவாங்க, அழுந்திய இடரில் நீங்கி அடியனேன் உய என்பால் எழுந்தருள் பெரியோய் ஈண்டு அமுது செய்த அருக என்று தொழும்பனார் உரைத்த போதில் சோதியாய் எழுந்து தோன்ற செழுந்திரு மனைவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த இடத்துல சொல்வார். அப்படி உணவு உட்கொள்வதற்காக அழைக்கின்ற பொழுது பெருமான் அங்கு சோதி பிளம்பாக காட்சி கொடுப்பார். அதே மாதிரி இங்கே அப்படி விண்ணப்பம் செய்கின்றார்கள். அப்படி விண்ணப்பம் செய்த உடனேயே அவருக்கு அதற்கு அவர் இசைவு தெரிவிக்கிறார் நாவுக்கரசு பெருமான். அப்படி இசைவு தெரிவித்த உடனே அம்மையாரை பார்த்து சொல்றார், செய்தவர் இசைந்து போது திருமணையாரை நோக்கி எய்திய பேர் நம்பால் இருந்தவாறு என்ன, நம்ம என்ன பேறு பெற்றிருக்க வேண்டும், நம்முடைய குருநாதர் நம்முடைய இல்லத்திலே அமுது எடுக்கக்கூடிய அளவுக்கு நாம் எய்திய பேர் நம்பால் இருந்தவாறு என்னே என்று சொல்லி அப்படி அமுதெல்லாம் அங்கு அவர்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அமுது தயார் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நாயனாருக்கு அமுது படைப்பதற்கு வாழை இலை வேண்டும். அது எப்படி வாழை இலை வேணுங்கிறார்னா, பொன் குருத்தா இருக்கணுமா, நல்ல மஞ்சள் கலரில் இருக்கணுமா, அப்படி முத்தின இலையில போடக்கூடாதான். ஆமாம், குருநாதருக்கு அப்படி அமுது படைக்கணுங்கிறார். அதான் சேயவர் தம்மில் மூத்த திருநாவுக்கரசை வாளை மேய பொன் கொடுத்து கொண்டு வா என விரைந்து விட்டார் அப்படின்னார். அப்படின்னா சேயவர் தம்மில் மூத்த திருநாவுக்கரசு, 2 திருநாவுக்கரசு இருக்கிறாங்க, இளைய திருநாவுக்கரசு, மூத்த திருநாவுக்கரசு. அதில் மூத்த திருநாவுக்கரசை அழைத்து வாளை மேய பொன் குறுத்து கொண்டு வா, அது வாழை இலை குறுத்தா இருக்கணுமா, அது பொன் நிறத்தில் இருக்கணுமா, இப்படியெல்லாம் அறிந்து கொண்டு வா என்று சொல்லி சொன்ன உடனேயே அந்த குழந்தை என்ன செய்யுது அப்படின்னா, அதாவது அப்படி நல்ல தாய் தந்தையேவ நான் இதை செய்ய பெற்றேன். பாருங்கள், ஒரு குழந்தைக்கு எப்படி இருக்கணுங்கிறது இந்த புராணத்தில் சொல்கிறாரு. அப்பா அம்மா சொன்னால் அதை தட்டாத செய்யணுமா. அந்த குழந்தை சொல்லுது பாருங்க, நான் நல்ல தாய் தந்தையேவ இதை நான் செய்யப்பெற்றேன். இந்த மாதிரி ஒரு தாய் தந்தை சொல்லி நான் இதை செய்யப்பெற்றேன் என்று சொல்லி ஒல்லையில் விரைந்து தோட்டத்து உள்புகு, அப்படி வேகமாக சென்று அந்த தோட்டத்திலே, வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய தோட்டத்திலே சென்று அந்த வாளை மல்லளம் குறுத்த ஈரும் பொழுதினில் வாளரா ஒன்று அல்லலுற்று அலுங்கிச்சோர் அங்கையில் தீன்றிற்றென்றேன். ஒரு நல்ல நாகப்பாம்பு ஒன்று அந்த
வாழை குருத்தை அறுக்கின்ற பொழுது அந்த குழந்தையை தீண்டு விடுகிறது. அப்படி தீண்டு விடுகின்ற பொழுது அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம சீக்கிரமாக நம்மளுடைய உயிர் போயிருன்னு தெரியுது. ஆனாலும் கூட அந்த குழந்தை என்ன நினைக்குது அப்படின்னா, கொய்தையை குருத்தை சென்று கொடுப்பன் என்று ஓடி வந்தான் அப்படின்னு எப்படியாவது இந்த வாழை குருத்தை கொண்டு என்னுடைய தாயிடத்திலே கொடுத்து விடுவேன் என்று சொல்லி வேகமாக அந்த குழந்தை வருதுங்க. அந்த குழந்தையினுடைய வேகத்தை பற்றி சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது, விஷத்தினுடைய வேகத்தை விட அந்த குழந்தை வேகமாக வந்துதான். சேக்கிழார் பெருமான் சொல்றார், பொருந்திய விட வேகத்தில் பொதுவான் வேகம் முந்த. இந்த விட வேகத்தை விட அந்த குழந்தை வேகம் முந்திருச்சான். அப்படி வேகம் முந்த வருந்தியே அணையும் பொழுது மாசுனம் கவர்ந்தது யாருக்கும் அருந்தவர் அமுது செய்ய தாழ்க்கையான் அறையேன். பாருங்க, உயிர் போகிற நிலைமையில கூட அந்த குழந்தை என்ன நினைச்சிருக்குதுன்னா, வந்திருக்கக்கூடிய பெரியவர் அமுது செய்வதற்கு நான் காலதாமதம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அப்படியே திருந்திய கருத்தினோடும் செருமனை சென்று புக்கான் அப்படின்னாரு. அப்படி வீட்டுக்கு போயிருச்சு அந்த குழந்தை. அந்த விடம் வேகமாக தலைக்கு ஏறிக்கொண்டு இருக்கிறது. அப்படியே கொண்டு போய் தன்னுடைய தாயின் இடத்திலே அந்த குருத்தை படி மேலே வைக்கிறார் அந்த குழந்தை. மூத்த திருநாவுக்கரசு அப்படியே இறந்து விடுகிறது. சேக்கிழார் பெருமான் சொல்றார், பருகல குருத்தை தாயார் பால் வைத்து படிமேல் வீழ்ந்தான் அப்படின்னு. அப்படியே அம்மா கிட்ட அந்த குருத்தை கொடுத்துட்டு அந்த குழந்தை படி மேலே விழுந்து அப்படியே வீழ்ந்து விட்டது. பரிகள குருத்தை தாயார் பால் வைத்து எப்படியே அம்மா கிட்ட கொண்டே கொடுத்துட்டார். வாழை குருத்தை கொண்டே அம்மா கிட்ட கொடுத்துட்டு அந்த உள்ளுக்குள்ளே கூட போகலையா, அந்த படி மேலே அப்படியே விழுந்து இறந்து விட்டது அந்த குழந்தை. அதற்கு பிறகு கொஞ்சம் கூட இந்த மாதிரி நடந்ததுனால அவங்களுக்கு ஏதாவது மன வருத்தமானா, குழந்தை இருந்ததுக்கு மன வருத்தம் இருக்கத்தான் செய்யும் இல்லைங்களா. அதாவது நாயன்மார்களாக இருந்தாலும் கூட தன்னுடைய குழந்தை மீது அன்போடு தான் இருந்திருப்பாங்க. அதாவது உலக நிலை அன்பு காணப்படினும் சிவனடிமை திற செயல் கேட்டு இடையூறாக நில்லாமையோடு அதனால் அடிப்பட்டு துணையாயும் நின்றது என்று சொல்லி, அதாவது உலக இயல்புல அந்த பாசம் இருக்கும். ஆனால் சிவனடிமை திறம் அங்கு நிற்கின்ற பொழுது அதெல்லாம் நீங்கிருமா. அதான் எப்படி அவங்க ரெண்டு பேரும் மீண்டும் அந்த பணியை செஞ்சாங்கன்னா, துளங்குதல் இன்றி தொண்டர் அமுது செய்வதற்கு சொல்வார்கள். துளங்குதல்னா கொஞ்சம் கூட மன வருத்தம் இல்லாமல் ஆயிடுச்சு, ஆனாலும் வந்த பெரியவருக்கு அமுது படைக்கணும் என்று சொல்லி ரெண்டு பேரும் அடுத்த வேலையை அமுது படைக்கக்கூடிய வேலையை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது அப்படியே, அதாவது இவை அனைத்துமே சிவனடிமை தரத்தில் நிகழ்ந்தது. சரி, இந்த மாதிரி ஒரு காரியம் ஆகி போச்சு, வந்த குருநாதருக்கு இப்படியெல்லாம் செய்யலாமா அப்படின்னா அது குற்றம் இல்லையா அப்படின்னு கேள்வி வரும். அப்படி கேள்வி வந்தால் அதுக்கு என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா, உரையாசிரியர் உரையில் சொல்கிறார், இவை அனைத்துமே சிவனடிமை தரத்தில் நிகழ்ந்தது, அதனால் எந்த ஒரு ஆசூசமும் இல்லை என்று சொல்லி, அதனால் எந்த ஒரு குற்றமும் இல்லை, எல்லாமே சிவனடிமை தரத்தில் நிகழ்ந்ததுனால இதில் ஆசூசம் பார்க்க தேவையில்லை என்று சொல்கிறார். இன்னொன்று என்னென்னா, நாவுக்கரசு பிரம்மன் அங்கே எப்படி இருக்கிறார்னா சிவபெருமானாகவே இருக்கிறார். 7ஆம் சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா, யாவையும் சூனியம் சத்ததிர் ஆகலின் சத்தே அறியாது அசத்து இலது அறியாது இருதலன் அறிவுள்ளது இரண்டால் ஆன்மா என்று சொல்வது 7ஆம் சூத்திரம். அதாவது சத்தின் முன்பாக உலகப் பொருள் எதுவும் நிற்காது. இப்போ நாவுக்கரசு பெருமான் அங்கே சத்தா இருக்கிறார், எல்லாமே சூனியமாயிடும். அதான் யாவையும் சூனியம் சத்ததிர் என்று சொல்லி நமக்கு அந்த இடத்துல நாவுக்கரசு பெருமான் முன்பாக இந்த ஆசுசம் என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் இந்த தீட்டு என்று சொல்லக்கூடியதெல்லாம் எதுவும் அங்கே நிற்காது என்று சொல்கிறார். அடியார் உணவு உண்டால் குடிமுழுதும் உய்வடையும் என்று சொல்லி இதில் சொல்கிறாருங்க. அப்படியே அந்த குழந்தையை பாயில சுருட்டி ஒரு ஓரத்தில் வைத்து கொண்டு 2 பெருமக்களும் அமுதெல்லாம் தயார் செய்து கொண்டு நாவுக்கரசு பெருமானிடத்தில் வருகின்றார்கள். அப்படி நாவுக்கரசு பெருமானத்தில் வேகமாக வர்றாங்க. அப்படி வேகமாக கடிது அமுது செய்ய காலம் தாழ்கின்றது என்றே அடிசிலும் கரியும் எல்லாம் அழகுற அணைய வைத்து படியில் சீர் தொண்டனார் முன் பணிந்து எழுந்து அமுது செய்து எம் குடிமுழுது உய்யக்கொள்வேர் என்று அவர் கூற கேட்டனர். அதாவது 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, அப்படியே படியில் சீர் தொண்டனார் முன் பணிந்து எழுந்து என்ன சொல்றாங்க, அமுது செய்து எம் குடிமுழுது உய்யக்கொள்வீர் அப்படின்னாங்க. அப்படின்னா ஒரு சிவனடியார் செய்த ஒரு சிவ உண்மையும் 26 தலைமுறைகளுக்கும் ஓய்வு கிடைக்குமா அப்படின்னு சொன்னாங்க. மூவேல் சுற்றம் முரணொரு நரகிடை ஆளாமை அருள் அரசே போற்றினார்.
மூவேல் சுற்றம்னா மூவேல் 21 தலைமுறை. நாம் செய்த சிவபுண்ணிய செயல்கள் 21 தலைமுறை காப்பாற்றும். அதனால் அந்த இறந்து போன குழந்தையும் சேர்த்து இப்போ உயிர்வடைய போகுது. அந்த குழந்தை மீண்டும் உயிர் பெற்று பெருமான் திருவடி அடைய போகுது. அதனால் அதான் சொல்லாருங்க, அப்படி குடிமுழுது அமுது செய்து எம் குடிமுழுது உய்யக்கொள்வீர். இப்போ அடியாருக்கு அன்னம்பாலிப்பு செய்கிறது அவ்வளவு சிறப்பு. ஒரு அடியாருக்கு அன்னம்பாலிப்பு செஞ்சோன்னா அத்தனை சிறப்புகள் இருக்கிறது. அதனால தான் நம்முடைய திருமந்திரத்தில் தண்டரு சிந்தை தபோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது 3 புவனமும் உண்டது அப்படிங்கிறார். ஒரு அடியாருக்கு நாம் உணவு கொடுப்பது 3 உலகங்களில் இருக்கக்கூடிய அத்துணை உயிர்களும் உண்டதற்கு சமம் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி அகரம் ஆயிரம் அந்தனருக்கு ஈகிலேன் சிகரம் ஆயிரம் செய்து முடிக்கலேன் பகருஞானி பகலுன் படத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம் தானே என்று சொல்லி ஒரு ஞானியர்கள் உணவுட்கொள்வது அவ்வளவு சிறப்பு என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல எம் குடிமுழுது உய்யக்கொள்வீர் அப்படின்னா, ஒருவர் இங்கு ஒரு ஞானி, ஒரு சிவன் ஞானி அமுது செய்தால் நம் குடி முழுக்க உய்வடையும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லுகிறார். அப்படி சொன்ன உடனேயே நாவுக்கரசு பெருமான் என்ன செய்கிறார் அப்படின்னா, அமுது எடுப்பதற்கு முன்பாக வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அழைத்து திருநீர் கொடுக்கறது ஒரு வழக்குண்டு. அப்படி திருநீர் கொடுக்கின்ற பொழுது மூத்த திருநாவுக்கரசு மட்டும் இல்லை. இப்போ அப்போதியார் இருக்கிறார், மனைவியார் இருக்கிறார், இளைய திருநாவுக்கரசு வந்தாச்சு. 3 பேருக்கும் நம்முடைய நாவுக்கரசு பெருமான் திருநீர் கொடுத்தாச்சு. மூத்த திருநாவுக்கரசு அங்கே இல்லை. இப்போ அவர் கேட்குறாரு, ஏன்னா அவருக்கு பெருமான் உள் நின்று உணர்த்துவார், ஏதோ ஒன்று நடந்திருக்குது அப்படின்னு ஞானியர்களுக்கு தெரியும். அது ஒரு குருநாதராக இருக்கக்கூடியவருக்கு கண்டிப்பாக தெரியும். அவங்களுடைய குறிப்பால் உணர்ந்து கொள்ளுவார்கள். இப்படியெல்லாம் நடந்ததுன்னு தெரியாது போனாலும் கூட ஏதோ ஒரு குறிப்பு பெருமான் அவர்களுக்கு உள்ளின்று உணர்த்துவார். அவர் சொல்றார், ஆதினான் மறைநூல் வாய்மை அப்போது யாரை நோக்கி காதல் இவருக்கு மூத்த சேயையும் காட்டும் முன்னே மேதகு பூதி சாத்த என்றளும் விளைந்ததன்மை யாதுமொன்று உரையார் இப்போது இங்கு அவன் உதவான் என்றார். இப்போது இங்கு அவன் உதவான் என்றார். என்ன சொல்றாருன்னா, அப்புதி நாயனாரை பார்த்து இவருக்கு மூத்த திருநாவுக்கரசை காட்டுங்கள், மேதகு பூதி சாத்த உயர்ந்த அந்த விபூதி அவருக்கு சாற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த மேதகு விபூதி சாத்த, மேதகு பூதி சாத்தங்கிறார் பாரு. அப்போ அவர் ஒன்றும் அவரால் சொல்ல முடியல. இப்போ சொல்லாமல் இருந்தாலும் குற்றம். ஏன்னா குருநாதரிடத்தில் உண்மையை மறைக்க முடியாது, ஆனால் நடந்ததை சொல்லி ஆகணும். அதனால் இப்போ என்ன சொல்லார்னா, இப்போது இங்கு அவன் உதவான் அப்படின்னார். அப்படின்னா அப்போ சொன்ன உடனே அவர் இவ்வுரை பொறாது என் உள்ளம்னார். நீங்கள் ஏதோ ஒன்று இருக்கு, இந்த மாதிரி உரை சொல்லுவது எனக்கு இது மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லி அவர் பொறாது என்று சொல்லி இதற்கு மேலும் நீங்கள் மெய்விரித்து உரைய வேண்டும் என்று சொல்லி இவ்வுரை பொறாது என் உள்ளம் என் செய்தான் இதற்கொன்று உண்டால் மெய்விரித்து உரையும் என விளம்புவார் விதிர்ப்புற்று அஞ்சு என்று சொல்லி அப்படியே நீங்கள் நடந்ததை சொல்லணும் என்று சொல்லி அங்கு சொல்லுகின்ற பொழுது அப்படியே அவர் அஞ்சி அவர் பயந்து போய் பெரியவர் அமுது செய்யும் பேர் இது பிழைக்க என்னோ வருவது, பெரியவர் அமுது செய்வதற்கு இது இடையூறாக ஆய்விடுமோ என்று சொல்லி மாதவர் வினவ வாய்மை தெளிவுற உரைக்க வேண்டும் சீலத்தால் சிந்தை நொந்து பறிவோடு வணங்கி மைந்தர் குற்றது பகர்ந்தார் என்றே சொல்லி நடந்ததை என்ன நடந்ததோ அதை அப்படியே இப்பொழுது விரித்து சொல்லிவிடுகிறார் நம்முடைய அப்புதி நாயனார். அப்படி கேட்ட உடனே நாவுக்கரசு பெருமான் சொல்றாரு, அதாவது நாவினுக்கு அரசர்களார் நன்று நீர் புரிந்த வண்ணம் யாவர் தன்மை செய்தார் என்று முன் எழுந்து சென்றே ஆவிதீர் சவத்தை நோக்கி அண்ணலார் அருளும் வண்ணம் பாயிசை பதிகம்பாடி பணிவிடம் பற்றுவித்தார் என்று சொல்லி என்ன சொல்லார்னா, அதாவது நன்று நீர் புரிந்த வண்ணம் இப்படியா நீங்கள் செய்கிறது, யார் இந்த மாதிரி செய்ய முடியும் என்று சொல்லி அப்படியே அந்த சவத்தை எடுத்துக்கொண்டு அந்த மூத்த திருநாவுக்கரசுடைய உடலை எடுத்துக்கொண்டு இப்போ இந்த இடத்துல கோயில்னு சொல்லலை, ஆவிதீர் சவத்தை நோக்கின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த குழந்தையினுடைய சவத்தை எடுத்துக்கொண்டு திங்களூர் கோயில் முன்பாக வைத்துத்தான் விடம் தீர்க்கப்பட்டது என்று சொல்லி உரையாசிரியர் சொல்கிறார். அதே மாதிரி நாவுக்கரசு பெருமானுடைய புராணத்தில் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த விஷம் நீக்கியது என்று சொல்லுவது வீட்டில் நீக்கலை, அதை விஷம் நீக்கப்பட்ட இடம் எது என்று சொன்னால் ஆலயத்தில் தான் அந்த விஷம் நீக்கப்பட்டது என்று சொல்கிறாருங்க. அன்றவர்கள் மறைத்தனுக்கு
அளவிருந்த கருணையராய் கொன்றை நரும் சடையார்தம் கோயிலின் முன் கொணர்வித்து, நாவுக்கரசருடைய புராணத்தில் சொல்லார், கோயிலின் முன் கொணர்வித்தே ஒன்றுகொலாம் எனப்பதிகம் எடுத்துடையான் சீர்பாட பின்றைவிடம் நீங்கி போய் பிள்ளை உணர்ந்து எழுந்திருந்தான் என்று சொல்லி, அது நாவுக்கரசு பெருமான் புராணத்தில் கோயிலில் கொண்டு போய்த்தான் விடம் நீக்கியது, ஒன்றுகளாம் என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்தை பாடி அந்த விஷம் நீக்கப்பட்டது என்று சொல்லி நமக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு சொல்லலினாலும் நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இப்படி திருக்கோயில் முன்பு கொண்டு போய் அந்த விடம் நீக்கப்படுகிற பதிகம் பாடி அந்த விடம் நீக்கப்பட்டது. அப்படி விடம் நீங்கிய உடனேயே அந்த குழந்தை என்ன செஞ்சு அப்படின்னா, தீவிடம் நீங்க உய்ந்த திருமறையவர்தாம் சேயும் மேவிய உறக்கம் நீங்கி விரைந்து எழுவானை போன்று சேவுகைத்தவர் ஆட்கொண்ட திருநாவுக்கரசர் செய்ய பூஅடி வணங்க கண்டு புனித நீர் அளித்தார் என்று. அப்படி அந்த குழந்தை எப்படி இருந்தது அப்படின்னா, அதாவது என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த இடத்துல உறங்கி கொண்டிருந்த ஒரு குழந்தை தூங்கி எழுந்தது போல அந்த குழந்தை எழுகிறது. தீவிடம் நீங்க உய்ந்த திருமறையவர்தம் சேயும் அந்த அப்பூதி நாயனாருடைய மூத்த திருநாவுக்கரசு குழந்தை மேவிய உறக்கம் நீங்கி விரைந்தெழுவானை போன்று, அந்த உறங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தை உறக்கம் நீங்கி மேலே எழுந்ததை போன்று எழுந்து நிற்கிறது. அப்படி எழுந்த அந்த மூத்த திருநாவுக்கரசு நாயனாருடைய திருவடியில் விழுந்து வணங்கி, அவர் நாவுக்கரசு பெருமானும் அந்த குழந்தைக்கு திருநீர் கொடுக்கிறார். அந்த குழந்தைக்கு திருநீர் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து இந்த குழந்தை உயிர் பெற்று வந்தாச்சு. இறந்து போன ஒரு குழந்தை உயிர் பெற்று வந்தால் சாதாரணமாக உலகையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இவங்க 2 பேரும் கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அதாவது ஏன் வருத்தப்பட்டாங்க அப்படின்னா, தங்களுடைய குழந்தை உயிர் பெற்று விட்டது என்று சொல்லி அவர்களுக்கு மகிழ்ச்சி இருந்தாலும் கூட அந்த நாவுக்கரசு பெருமானுக்கு அமுது செய்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாவது இந்த குழந்தைனால என்று சொல்லி அதனால் கொஞ்சம் 2 பேர் வருத்தப்பட்டாங்களாம். பிரிவுறும் ஆவி பெற்ற வெள்ளையை காண்பார் தொண்டின் நெறியினை போற்றி வாழ்ந்தார் நின்ற பயந்தார் தாங்கள் அறிவரும் பெருமை அன்பர் அமுது செய்து அருளுதற்கு சிறிது இடையூறு செய்தான் இவன் என்று சிந்தை நொந்தார். அப்படின்னு யாராலே முடியாது. உலகியல் நிலையில் இருக்கக்கூடிய யாரும் அந்த மாதிரி இருக்கவே முடியாது. ஆமாம், ஏன்னா இறந்து போன குழந்தை உயிர் பெற்று இவர்கள் சிந்தை நொந்தார் அப்படின்னா, அதாவது உரையாசிரியர் இதில் என்ன எழுதுறாருன்னா, இது உலக இயல்புக்கு நேர்மாறானது. உலக இயல்புக்கு இறந்து போன குழந்தை உயிர் பெற்றால் யாராவது சிந்தை நோவாங்களா? இது உலக இயல்புக்கு நேர்மாறானது. ஆனால் இதனை அன்பு நிலை இவ்வாறு கைவந்தவாறு உணரத்தக்கார் என்று சொல்லி சொல்கிறார். அதாவது அதுதான் அவர்கள் அடியார்கள் மீது வைத்திருந்த ஒரு அன்புங்க. இயல்பகை நாயனருடைய புராணத்தை சொல்ல வருகின்ற பொழுது சேக்கிழ பெருமான் உலகியல் பகையார் அப்படிம்பார். உலகியல் நோக்கத்தோடு அந்த சரீரத்தை பார்க்கக்கூடாது. அதே மாதிரி சிறுத்தொண்ட நாயனருடைய புராணத்தில் அந்த குழந்தையை அருகின்ற பொழுது சேக்கிழ பெருமான் என்ன சொல்லார்னா, உலகியலை வென்ற தாதையார் தலையறிவார் அப்படின்னார். இப்படி உலகியலை வென்றவர்கள் நம்முடைய நாயன்மார்கள். அந்த நொந்தமை அப்படின்னு சொல்லார் பாருங்க, சிறிது இடையூறு செய்தான் இவன் என்று சிந்தை நொந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார் பாருங்க. அந்த நொந்தமை இந்த சரிதத்திற்கு உரை ஆணி என்று சொல்லி சொல்றார். உரையாசிரியர் என்ன சொல்றாருன்னா, இந்த சரிதத்துக்கே ஒரு உரை ஆணியாக இருக்கக்கூடியது சிந்தை நொந்தது என்று சொல்லி சொல்றாருங்க. அந்த தாழ்ந்த நிலையின் மேல் தாழ்ந்த நிலையினையும் தரும் என்று சொல்லி அந்த அன்பாய் சாதாரண பொருளற்ற இது மட்டும் அப்படி சிந்தை நோகலின்னா என்ன ஆகும் அப்படின்னா, சாதாரண ஒரு பொருளற்ற அன்பாக தாழ்ந்த நிலையை சாரும். ஆனால் இது ரொம்ப உயர்ந்த நிலை, இவருடைய அன்பு நிலை ரொம்ப உயர்ந்தது என்று சொல்லி நமக்கு அருளுகின்றார். அப்படி சொல்லுகின்ற பொழுது அப்படியே நாவுக்கரசு பெருமான் எல்லோரோடு சேர்ந்து அமுது செய்ய போகிறார். அமுது செய்வதற்கு முன்பாக அந்த இடத்தையெல்லாம் கோமயத்தாலே அவர்கள் நீக்குகிறார்கள், எல்லாம் நல்லா சுத்தப்படுத்துகிறார்கள். அதை சொல்றார், புகழ்ந்த கோமயத்து நீரால் பூமியை பொலிய நீவி திகழ்ந்தவான் சுதையும் போக்கி சிறப்புடை தீபமேற்றி நிகழ்ந்த கதலை நீண்ட குருத்தினை விரித்து நீரால் மகிழ்ந்துடன் விளக்கி ஈர்வாய் வலம்பெற மரபின் வைத்தார் என்று சொல்லி, அதுவும் இந்த இடத்துல அந்த இடத்தையெல்லாம் கோமயம் கொண்டு அந்த இடத்தையெல்லாம் பசுஞ்சாணம் இதெல்லாம் கொண்டு தூய்மைப்படுத்தி அப்புறம் சிறப்புடை தீபமேற்றி நல்ல தூப தீபங்கள் எல்லாம் ஏற்றி
அந்த வாழை குருத்தை அது எப்படி போடணுங்கிறத கூட சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்றார். ஈர்வாய் வலம்பெற மரபின் வைத்தார் அப்படின்னா அறிந்த பகுதி வலது பக்கம் வரணும். நமக்கு இன்னும் நிறைய பேருக்கு இலை போடுறதுல ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனால் அறிந்த பகுதி வலப்பக்கம் வரணுங்கிறது இந்த இடத்துல நமக்கு சேக்கிழ பெருமான் அருளுகின்றார். அப்படி ஈர்வாய் வளம்பெற மரபின் வைத்தார் என்று சொல்லி அங்கு எல்லோரும் நாயனார், அதே போல் அப்போதி நாயனார், நம்முடைய இந்த திருநாவுக்கரசு, மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு 4 பேரும் அமர்ந்து உணவுகின்றார்கள். அம்மா அவர்களுக்கு பரிமாறுறாங்க. அதான் சொல்ற மைந்தரும் மறையோர் தாமும் மருங்கிருந்து அமுது செய்ய சிந்தைமிக்கு இல்லமாத திருஅமுது எடுத்து நல்க கொந்தவில் கொன்றைவேணி கூத்தனார் அடியாரோடும் அந்தமில் ஆளியார் அங்கு அமுது செய்து அருளினாரே. கூட அடியார்கள் இப்பொழுது அங்கு அமுது செய்கிறார்கள். எல்லோரும் அங்கு அமுது செய்து அங்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியோடு அங்கு இருக்கிறார்கள். அப்படி மகிழ்ச்சியோடு இருக்கின்ற பொழுது அவர்கள் நாவுக்கரசு பெருமான் கொஞ்சம் அங்கே இருந்துட்டு மீண்டும் அவர் திருப்பரணம் செல்லுகின்றார். திருப்பரணம் செல்லுகின்ற பொழுது அங்கு பரணமுதர் நாதர்தாம் பாதம் சேர்ந்து நற்றமிழ் பதிகம் செய்வார் என்று சொல்லி அந்த திருப்பரண பதிகத்தில் தான் அப்போது அடிகளார்தம் அடிமையை சிறப்பித்து ஆன்ற மெய்ப்பூதி அணிந்தார் தம்மை விரும்பு சொல் மாலை வேய்ந்த இப்போது வெற்ற நல்லோர் எல்லையில் அன்பாள் என்றும் செப்போது எங்கை கொண்டார் திருநாவுக்கரசர் பாதம் என்று சொல்லி அப்போது அடிகளார் தம் அடிமையை சிறப்பித்து, அந்த அப்போதி நாயனாருடைய அடிமையை சிறப்பித்து அந்த மெய்ப்பூதி அணிந்தார் தம்மை விரும்பு சொல்மாலை வேய்ந்த அந்த திருநாவுக்கரசரின் திருவடிகளை பொருள் என்று கொண்டு எல்லையில்லாத அந்த அன்பினாலே எப்போதும் என்னாலும் சொல்லி துதிக்கின்றதாகிய இந்த ஊதியத்தினை கைவரப் பெற்றவர் என்று சொல்லி நமக்கு அதாவது அப்போது அடிகளார்தம் அடிமையை சிறப்பித்து, இவருடைய அடிமையை சிறப்பித்து நாவுக்கரசு பெருமான் திருப்பரண தேவாரத்தில் பாடியிருக்கிறார்கள். அதான் வஞ்சித்து என் வலை கவர்ந்தான் வாரானை ஆயிடினும் பஞ்சிக்கால் சிறகன்னம் பறந்தார்க்கும் பரணத்தான் அஞ்சிப்போய் களிமெளிய அறலோம்பும் அப்போதி குஞ்சிப்பூவாய் நின்ற சேவடியாய் கோடியையே என்று சொல்லி அந்த நாவுக்கரசு பெருமான் தன்னுடைய தேவாரத்திலே குஞ்சிப்பூவாய் நின்ற சேவடியாய் கோடியையே என்று சொல்லி போற்றுகின்றார். அந்த அளவுக்கு நாவுக்கரசு பெருமானுடைய அந்த திருப்பதிகத்திலே வைத்து போற்றக்கூடிய அளவுக்கு அவர் தவம் செய்திருக்கிறார் என்று சொல்லி இப்போ நம்முடைய சொல்மாலை வைந்த இப்போதி பெற்ற நல்லோர் எல்லையில் அன்பால் என்றும் செப்பு ஊதியம் கை கொண்டார் திருநாவுக்கரசர் பாதம்னார். செப்பு ஊதியம் அப்படின்னா திருநாவுக்கரசரின் திருவடிகளே பொருள் என்று கொண்டு, அதாவது இந்த உலகத்திலே உயர்ந்த ஒரு பொருள் எது என்று சொன்னால் நாவுக்கரசு பெருமானுடைய திருவடியே என்று கொண்டு எல்லையில்லாத அன்பினாலே எப்போதும் என்னாலும் சொல்லி துதிக்கின்றதாகிய இந்த ஊதியத்தினை கைவரப் பெற்றார். எப்பொழுதும் அவர் திருநாவுக்கரசு 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 என்று சொல்லியே அவர் பெருமான் திருவடி அடைந்தவர். நம்பி நாமம் நவின்ற நலத்தால் என்று சொல்லி நம்முடைய பெருமலை குறும்ப நாயனாருடைய சரிதத்திலே சேக்கிழார் பெருமான் சொல்வார், அவர் நம்பிகளுடைய பெயரை சொல்லியே திருவடி அடைந்தவர் என்று சொல்லுவார். அது மாதிரி இங்கே நம்முடைய நாவுக்கரசு பெருமான் என்ற அந்த திருநாமத்தை சொல்லியே அதையே ஊதியமாக கை கொண்டவர் நம்முடைய அப்போதி நாயனார் என்று சொல்லி, அப்படிப்பட்ட அப்போதி நாயனார் அப்படியே நாவுக்கரசு பெருமானுடைய நாமத்தை சொல்லி அப்படி இருந்த காலையில் தில்லையில் இருக்கக்கூடிய கூத்த பெருமானுடைய அந்த திருவடி நிழலில் தங்கினார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு அருளுகின்றார். இவ்வகை அரசின் நாமம் ஏத்தி எப்பொருளும் நாளும் அருந்தவர் பொன் தாலே என உணர்ந்து அடைவார் செல்லும் செவ்விய நெறியது ஆக திருத்தில்லை மன்றுளாடும் நவ்வியம் கண்ணால் பங்கர் நற்களல் நன்னினாரே என்று சொல்லி அவர் பெருமான் திருவடி அடைகின்ற வரைக்கும் எப்பொருளும் நாளும் அருந்தவர் பொத்தாலே என்று சொல்லி எப்பொருளும் நாளும் அவருடைய திருவடிகளே பொன் போன்ற திருவடிகளே என்று சொல்லி உணர்ந்து அவர் தில்லையில் இருக்கக்கூடிய கூத்த பெருமானுடைய திருவடி நிழலை அடைந்தார் என்று சொல்லி நமக்கு நாவுக்கரசு பெருமானுடைய திருச்சரிதத்தை நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் அப்போதி நாயனாருடைய திருச்சரிதத்தை சேக்கிழார் பெருமான் நாவுக்கரசருடைய திருவடியை வணங்கி அவர் பெற்ற அந்த நிலையினை நமக்கு எடுத்து விளக்கி இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய நாவுக்கரசு பெருமான் அப்போதி நாயனாருடைய திருவடி தாமர்களை மனமொழி கைகளாலே வணங்கி நம்முடைய குருமுகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மீண்டும் ஒரு முறை வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் முயல்வினால்
ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.